இந்த கொடுகையிலே அருமையான பாஸ்டர் சிவநேசன் அவர்களும் அவருடைய டீமும் இணைந்து இந்த செயல்படுகிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த குடியாத்தம் பகுதியெல்லாம் ஐயா ஒரு நினைப்பை நான் பந்திருந்துக்க கிருஷ்ணத்து ஜான்சன் ஐயா, மணிமைக்கேல் ஐயா, இவர்கள் மூன்று பேரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் உழைக்கிறார்கள். குடியாத்தம் பகுதியில் அவர் அழைக்கும் போதெல்லாம் மலை மொழிக்காரர்கள் வந்து போறாங்க. விசேஷமாக இந்த நாளிலே நாம் மத்தியிலே அவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறதான ரெவரண்ட் கிரண் அவர்கள் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்கிற ஒரு தேவதாசன். அவர் துணையோடு கூட வந்திருக்கிறார், பிள்ளைகளோடு வந்திருக்கிறார். அவர் முழுமையான ஒரு சுயாதீனமான ஊழியர்களை பெங்களூர் பட்டணத்திலே அவர் செய்து வருகிறார். எங்களுடைய கேட்டப்பு கடமை அழைக்கும் போதெல்லாம் நேர்த்தியாக வந்து செய்தி கொடுத்து மக்களை உற்சாகப்படுகிறதான ஒரு தேவதாஸ். Is a man of God to encourage the pastors and pastors family. அவர் நல்ல ஒரு மனுஷன். அவரோடு கூட நாங்கள் இணைந்திருப்பது அதுவே நான் மகிழ்ச்சி, சந்தோஷம். அவர் நான் போன் பண்ணல என்னையா போன் பண்ணல அப்படின்னு வரேன். எனக்கு அம்மன தோப்படைகளை அவர் குடும்பத்துக்கு நல்ல நேசிக்கிற ஒரு சகோதரி, அவருடைய பிள்ளைகள் நம்ம இருப்பது மிக சந்தோஷம். எல்லா கைகளை தட்டி அவர்களை அவர்களை கனப்படுத்தப்படுவதாக கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட பயன் சபையுடைய போதகர் ரவன் டாக்டர் விக்டர் லூயிஸ் பால் வந்து மிக சந்தோஷம். நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளர், நல்ல செய்தியாளர், நல்ல பாடக்கூடியவர். இந்த பல மாசம் விருதப்பட்ட பிரான்சிஸ் அவர் தான் சிறப்பு செய்தியார். அவர் வந்து எனக்கு செய்தி கொடுத்து அவர் கலந்து போனார். இப்படியாக அழைக்கும் போதெல்லாம் உற்சாகப்படும் தேவதாசன் இந்த நிலையில மற்ற கலைகளை அவரை கௌரவப்படுத்தும்படியாக ஐயாவுடைய கலைகளை கொடுக்கின்ற எல்லாம் நேர்த்தியாக கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவார். நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கிற நம்முடைய குடியாத்த ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக இருக்கிற செய்தியாளர்களை நாம் காணப்படுத்த போகிறோம். நம்ம இருக்கிற செய்தியாளர் வந்திருக்கிற அவர்களை வந்து இந்த சாலை போத்தி கனம் பண்ண போகிறோம். நம்ம இருக்கிற ஐக்கியத்துடைய தலைவர் வந்து முன்பாக வந்து அவர் சாலை அணிவிப்பார். அவர் சாலை அணிவிக்கும் போது நம்ம கரங்களை தட்டலாம். கரங்களை தட்டலாமா? அதே போல செய்தியாளர் வந்திருக்கிற கிரண்கி அவருடைய சிஸ்டர் வந்து முன்பாக வருவாங்க. அவங்க சாலம் அனுமதியாங்க. கிறிஸ்டோபுடைய ஒய்ஃப் முன்பாக வந்து சாலம் போடுவாங்க. இருக்கிற நமக்கு செய்தி நல்ல தமிழ் மொழிபெயர்ப்படியாக வந்திருக்க ஜப்பதில் வந்திருக்கிற பாஸ்டர் விக்டர் பார்க் அவங்க வந்து நம்முடைய சாமியல் பாஸ்டர் வந்து சால்வணி பாஸ்டர் சாமியல் பாஸ்டர் ஐக்கியத்துடைய செயலாளர் இருக்கிற நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த 7வது மாசத்துடைய செய்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த கூடுகை வந்து சரியா 12 மணிக்கு ஊழியக்காரர் கரத்தில் கொடுப்போம். 1:30 மணிக்குள்ள இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம். செய்திக்காக கூட நாம் ஜெபிக்க போகிறோம். செய்திக்காக நம்ம இருக்கிற ரகியாடிய செய்ய வந்து ஜோம் பண்ணுவார். அவரோட கூட எனக்கு ஜெபிக்கலாம். வாங்க
பரிசுத்தமுள்ள அருமை பிதாவே அருமையான ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாதத்தில் முன்குறித்த அருமையான உண்மைக்காக சொல்லிக்கிறான் ஆண்டவரே. இதற்கட்ட ஊழியரை மறைத்து நீங்க வெளிப்படுகிறார். அவளை மறைத்து வெளிப்பட்டது போல, அன்றைய ஸ்தேவானை மறைத்து வெளிப்பட்டது போல, அன்றைய பேதுவை மறைத்து வெளிப்பட்டது போல, அருமையான அன்பு ஊழியரை மறைத்து வெளிப்படுகிறார். அடுத்து உன்னுடைய வார்த்தை மாறட்டும் ஆண்டவரே. நீங்க வாழ்க்கைக்கு ஆண்டது மதுரமாய் மாறட்டும் ஆண்டவரே. நாம மாத்திர மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியுடைய முழு ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கூடாரம் முழுவதும் வந்திருக்கிற எல்லாருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். நீதியோட இருதயத்தை திறந்தது போல என்னுடைய இருதயத்தை திறந்து பேசும். இதை நாம மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சத்தமா கரங்களை தட்டி செய்திகளுக்காக Praise the Lord. Praise the Lord. Good evening. Be ready for the voice of God. Yes. Are you ready? Yes. Praise the Lord. Hallelujah. We are not going to listen anyone's words where we are speaking, who we are speaking. யாருடைய சத்தத்தை நம்ம கேட்கவில்லை. தேவனுடைய யார் பேசுகிறார்கள் சத்தத்தையும் கேட்கவில்லை. It is we want to hear from the God's voice. ஆமே, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாம் ஆயத்தம் Little செய்வோம். sound with this. Little sound. This one. Which one sound? Hallelujah. Okay then. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Check. Hello. Jesus. Check. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Lord. Thank you. Thank you. Hallelujah. Hallelujah. I know to set the mic. Amen. No? I know. I'll already learn how to mixer and everything, how to start and paste. Ribbons I know very well. Because whenever I am going to speak, you want to listen clearly. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தை பேசுகிறோம், அந்த சத்தத்தை நீங்கள் மிக நேர்த்தியாய் கேட்க வேண்டும். Forget it, we are standing here. Just listen to the voice of God. தாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறதை மறந்து விடுங்கள். எங்களுடைய தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேளுங்கள். You are all the great people and blessed people. நீங்கள் எல்லாம் கனம் பெற்றவர்கள், பெரியவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Because the most holy and holy, the servants of God. மகா பரிசுத்தம் 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 உள்ள மிகவும் கனப்படுத்துகிற தேவ மனிதர்கள். Hallelujah. Hallelujah. Please don't sleep in this place. இடத்துல யாரும் தூங்கக்கூடாது. நன்றாய் கவனிங்கள். I went to one business meet. நான் ஒரு இடத்திற்கு நான் போகும்போது பிசினஸ் மீட் போகும்போது And the was speaker was speaking. அந்த இடத்துல பிசினஸ் மீட்ல அந்த பேசிக் கொண்டிருக்கும் பொழுது Who was sleeping? யார் தூங்கிக் கொண்டிருந்தது? He said, "Come friend and stand up." யார் தூங்குறார்களோ அவர்கள் முன்னே இருந்து எழுந்து நில்லுங்க என்று சொன்னார். So be careful when you people are sleeping. ஒருவேளை நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் தூங்கினால் உங்களை முன்ன வந்து எழுந்து நின்று சொல்லுது. If you want to sleep, sleep with a smile, big smile. நீங்கள் தூங்க விரும்பினால் மிகுந்த சந்தோஷத்தோட சிரிச்சு தூங்குங்க. Now when you sleep, when you laugh, no, we cannot disturb you. நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களை யாரையும் நாங்கள் தடை செய்ய மாட்டோம். You don't think I am doctor, dental doctor. நீங்கள் என்னை நல்ல ஒரு மருத்துவர் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். When you sleep and I don't check your teeth. நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய பற்களை எல்லாம் நான் கவனித்து பார்ப்பேன். The condition is there, you can sleep, but you want to smile and sleep. ஒரு நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனை என்னவென்று சொன்னால் நீங்கள் தூங்கினால் சிரிச்சுனே தூங்கணும். Hallelujah. ஹalleluya. Sleep. தூங்கு. அப்பா வீட்ல எப்போதும் தூங்குதா? அப்பா வீட்ல எப்போ வந்தாலும் தூங்கலாம். வெளிய போனா தூங்கே இருக்கிறது இல்ல. வெளியே எங்க இருந்தாலும் தூக்கம் வருவதில்லை. When we go outside to and roam every place and come to back to our home, we will get stressed place. ஆமென். நாம் வெளியே எல்லாவற்றையும் வேலை செய்துட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பும்போது நம்முடைய உடல்நிலை மிகவும் சோர்வற்று போகிறது. Some pastors can say, "I came to my dad's place. Don't disturb me. I want to sleep." சில போதகர்கள் சொல்றாங்க, நாங்கள் இங்கே நடனமாடுவதற்கு வந்திருக்கிறோம், எங்களை தூங்க வைக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். Many places, people, pastors, or servants of God, they will work hardly. They go to door to door ministry. They come
attend the pastor's meeting, they keep on sleeping. அநேக நேரங்களில் ஊழியக்காரர் கடுமையாய் உழைத்து நல்ல ஊழியங்களை செய்து பல கூட்டங்களை பார்த்து வந்து அவர்கள் தேவ சமூகத்தில் வரும்போது தூங்கி விடுகிறார்கள். Today message is not sleeping message, இதை தூங்குகிற செய்தி அல்ல, but this message is the voice of God. ஆமென். இந்த செய்தியாவது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தமா இருக்கிறது. Before going to the message, I want to study Proverbs 27. Okay, Proverbs 27. தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நீதிமொழிகள் புத்தகம் Verse 6, somebody can read it. 27ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். Hallelujah. How many people here friends are there? Pastor friends, very close friends. I have Babu friend. ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய் நல்ல நண்பர்களாய் இருக்கிறீர்கள்? 27. This is question. It is not answer. இது கேள்வி, இது பதில் அல்ல. நான் கேட்கிறேன், எத்தனை ஊழியக்காரர்கள் ஒரு நண்பரை போல நன்றாய் பழகுகிறீர்கள்? How many of the close friends you have? எத்தனை பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாய் இருக்கிறீர்கள்? ஊழியக்காரர்கள் You just ask and go. We just sit here. நீங்கள் கேட்டுக்கொண்டே போலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். No, what I am asking, who are friends here? I am asking a pastor and pastor, somebody close friends are there here? நான் சொல்லுகிறது கவனியுங்கள். உங்களுக்கு யாருங்க நல்ல நட்புள்ள நண்பர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிந்து இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். ஆமென். Oh, wonderful. ரொம்ப சந்தோஷம். Pastor மங்களே பாஸ்டர்மார்களே, உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார். If you love your friend, you can hit him. நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய நண்பர்களை நீங்கள் நேசிப்பார்களானால் நீங்கள் அவர்களை அடிப்பீர்கள். Is it? உண்மையா? Amen. அப்படியா? சொல்லுங்க. Tell truly. உண்மையை சொல்லுங்க. நண்பர்களை அடிப்பீங்களா? He is my friend. இவர் என் நண்பர். He is my friend. I can hit him. இவர் என் நண்பர். இவரை அடிக்கலாமா? அடிக்கலாம். Huh? அடிங்க. எல்லாரும் சேர்ந்து அடிங்க. லவ்லி பியூட்டி. Lovely, hardly not. It is saying Bible. What it is saying? Read it once again. வேதம் என்ன சொல்கிறது? இந்த படிகள். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். Lovely அடி அல்ல, அது உண்மையான அடி. உண்மையான அடி. சிநேகிதன் அடிக்கிற அடி உண்மையான அடிகள். Next என்ன இருக்குது? Enemy. சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். சத்ருவை இடும் முத்தங்களோ வஞ்சனமானவைகள். இப்போ உங்களுக்கு நான் சத்ரு ஆகணுமா மித்ரு ஆகணுமா நீயே டிசைட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சத்ரு ஆகணுமா இல்ல மித்ரு ஆகணுமா நீங்களே புரிந்து கொள்ளுங்க. Starting, it will be like this only. இதே மாதிரி தான் தேவனுடைய பாடத்தை நாம் வாசித்தோம். After going you know to go, the what God going to do in our lives. தேவன் இந்த செய்திக்கு பிறகு கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். Hallelujah. Hallelujah. If I want to be a good friend or enemy, நான் உங்களுக்கு நல்ல நண்பர்களா இருக்க வேண்டுமா இல்ல சத்துருக்களா இருக்க வேண்டுமா? today then you will get very hard from me. அப்ப நீங்க நல்ல நண்பர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க நல்லா அடிக்கப்பட வேண்டும். Are you ready? Yes. Without pain there is no gain. அடிகள் இல்லாமல் Without pain there is no gain. நாம் வலிகள் இல்லாமல் நன்மை பெற முடியாது. நன்மை பெறணும்னா வலிகள் தேவை. I will give the cross example. The cross, God crucifixion in the cross. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். If the crucifixion is not happened, you cannot see the resurrection power. நீங்கள் சிலுவையின் அந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் உயிர்த்தெழுதல் வல்லமையை பார்க்க முடியாது. In your lives also, you are not getting crucifixion in your ministry. You have never experienced that resurrection power. ஆமென். நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய இருதயங்கள் நம்முடைய பாடுகள் கிறிஸ்துவை போல நாம் சிலுவையில் அறையப்படாவிட்டால் நாம் தேவனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை பார்க்க முடியாது. If friend is there, he is doing the wrong, you cannot encourage, but you can tell him, be careful, you don't want to do the sin. ஆமென். உன்னுடைய நண்பர்கள் இருப்பார்கள், அவர்களை உற்சாகப்படுத்தாதபடி அவர்கள் தவறு செய்யும்போது அவர்களை அடிப்பது நல்லது. Many churches, எத்தனையோ சபைகள் they are not doing will of God. தேவனுடைய சித்தத்தை நிறைய சபைகள் செய்வதில்லை. Many times I ask, what is verse God? நான் எத்தனையோ விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Friend cannot
hurt a good friend. ஒரு நல்ல நண்பன் இன்னொரு நண்பனை நம்மளுக்கு துன்புறுத்த கூடாது. But it says you compulsory you want to treat him like hardly. ஆனால் குறிப்பிட்ட 27:6 நீதிமொழிகள் சொல்கிறது ஒரு நல்ல நண்பனை அடிப்பது நல்லது. You want to wound him, the Bible says. Yes. You want to wound, you want to break him or wound him. அடிக்கும்போது அவர்களுக்கு அந்த வலி, அந்த நோய், அந்த காயம் ஏற்பட வேண்டும். But many friends are there, they will pull you to good things. இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல வழிக்கு நம்மை கொண்டு போகிறார்கள். You know where? எங்க இருக்கு பாருங்க Let தெரியுமா? us see one movie, no problem. நல்ல நண்பர்கள் நல்ல இடத்துக்கு நம்மை கொண்டு போகிறார்கள். One movie. ஆ, Nobody knows. Let us watch this serial. யாரும் பார்க்கவில்லை, ஒரு நல்ல சீரியலை பார்க்கலாம் வாங்க ஐயா கொஞ்ச நேரம் கூட்டி போகிறார்கள். They are all kissing people. எஸ், They are all kissing people. அவர்கள் அன்பு முத்தம் செய்வதில்லை. That friend is enemy, you don't know. ஏன்னு சொன்னா அந்த சகோதரர்கள் நமக்கு முத்தம் கொடுக்கிறதுனால அவர்கள் வஞ்சனை பண்ணுகிறார்கள். Sometimes the word will exchange. Oh, my friend is encouraging me to do something ஒரு சில good. நேரங்களிலே நம்முடைய நண்பர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. But it is very wrong in the sight of God. தேவனுடைய பார்வையில் அவர்கள் உற்சாகமுள்ள வார்த்தை மிக மிக கெட்டதாக I இருக்கிறது. asked the question, Lord, why it is written like this? Friend, you want to encourage him, you want to support him, you want to do everything to him. Now, why this verses is written like this in the நான் Bible? ஆண்டவரை பார்த்து என் மனதுக்குள்ளே கேட்டது, ஆண்டவரே இந்த வசனம் ஒரு நண்பன் நல்ல நண்பன் நண்பனை அடிக்கிறான் என்ற வசனத்தை நான் என்ன யோசிப்பது என்று And யோசித்தேன். God showed me one vision. தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். There is a two friends are going in the road, ஒரு நடு பாதையிலே இரண்டு நண்பர்கள் ஒன்றாக நடந்து போய் and கொண்டிருக்கிறார்கள். one friend is wearing the earphones ஒரு நண்பர் காதிலே அந்த இயர்போனை எடுத்து கொண்டு போகிறார். and worshiping it, listening songs, something is going in the road. அந்த நண்பன் இயர்போனை கொண்டு கர்த்தரை ஆராதித்து நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணி கொண்டு போகிறான். But one friend is walking with him. அவனோடு கூட இன்னொரு நண்பனும் நடந்து கொண்டு போகிறான். Suddenly backside the horn is happening, the lorry brake fail. அவர்கள் ரோட்டிலே போய் கொண்டிருக்கிற வேளை பின்னாலே திடீரென்று ஒரு வாகனத்தின் சத்தம் கேட்கிறது. They are walking together in the road. ஆனாலும் அவர்கள் இருவரும் தெருவில் நடந்து கொண்டு போகிறார்கள். What happened? Suddenly the lorry want to hit him, he want to die immediately in the spot. அந்த வாகனம் அவர் மேலே ஏற்றி அவர்கள் திடீரென்று அந்த இடத்துல ரோட்டிலே மறைந்து போனார்கள். But what this friend and good friend he done? Immediately pull and put it into that side. ஒரு நல்ல நண்பன் கூட இருந்தவன் திடீர்னு அந்த ஆரன் சத்தம் கேட்ட உடனே அந்த நண்பனை இழுத்து பக்கத்துல தெருவில் தள்ளிவிட்டார். When he pushed it him, he got hurt, he got wounded. எப்பொழுது அவனை இழுத்து கீழே தள்ளிவிட்டானோ அவன் மனது பாதிக்கப்பட்டது, அவனுக்கு காயம் வலி ஏற்பட்டது. Sometimes in between our friends also doing wrong things, we want to tell them, we want to harm them, but nothing happened to their life. ஆமென். நன்றாய் கவனிங்கள். நம்ம நண்பர்களுக்கு நாம் தவறி போகும்போது அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்கள் காயம் இல்லாதபடி அவர்களை தப்புவிக்க வேண்டும். What happened? Death is not happened, but wound is happened. இங்க ஆபத்தில் இல்ல, ஆனாலும் அவனுக்கு காயம் ஏற்பட்டது, விழுந்து போய்விட்டான். That's what the Bible says here. அதுதான் வேதம் சொல்லுகிறது. If the கவனிங்கள். day that the lorry will hit him, he will die immediately. அந்த வாகனம் அவனை ஏற்றி இருந்தால் அவன் அதே இடத்துல சரிதிலே மறைத்து போயிருப்பான். But we wounded him, but not allowed to be died. நன்றாய் கவனி. அவனை இழுத்து அந்த லாரிக்கு தப்பித்து கீழே தள்ளினதுனாலே சர்ப்ப காயமாயிருந்தால் அவன் ஜீவன் போகவில்லை. How many pastors are doing same mistakes? எத்தனை போதகர்கள் இந்த பிரச்சனை இந்த காரியத்தை நாம் செய்து கொள்கிறோம். Even the church believers coming in sinful life, we are encouraging them because they will offer you something, offering something. போதகர்களை கவனிகள். எத்தனை விசுவாசங்கள் சபையில இப்படிப்பட்ட பாவ நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறவர்களை நாம் உற்சாகப்படுத்த காரணம் அவர்கள் கொடுக்கிற We are காரியத்தை kissing him because they are encouraging church putting offering, they are encouraging. So they do sins also, we are encouraging them. அந்த விசுவாசிகள் தவறு செய்தாலும் சபைக்கு விரோதமாக எழுதினாலும் கூட அவர்களை நாம் பேசுவதற்கு காரணம் அவர்கள் காணிக்கும் தசமபாகத்தை கொடுக்கிற We are kissing them. We are kissing them. அவர்களுக்கு முத்தங்களை கொடுக்கிறோம். Today, God says that you don't want to do that. ஆண்டவர் இந்த நாளிலே நேரடியாக சொல்லுகிறார்கள். If they do wrong, you want to teach them. அவர்கள் தவறு செய்வார்களானால் அவர்களை எச்சரிக்க வேண்டும். Otherwise, our church never grow. Otherwise, our church never grows. அப்படி இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியம் செய்ய வேண்டிய நம்ம சபை ஒரு நாளும் வளராது. Many pastors are having many souls from many years. எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு நிறைய மக்கள், அதே மக்கள் பல வருஷமா இருக்கிறார்கள்.
no other coming and adding into the புதிய church. ஆத்துமாக்களை சபை மந்தைக்குள்ளே சேர்க்கப்பட But முடியவில்லை. we are doing kissing ministry, not halting ministry. ஏன் என்று சொன்னால் நாம் முத்தெடுக்கிற ஊழியத்தை செய்கிறோம், அவர்களை அடித்து சீர்படுத்துகிற ஊழியத்தை நாம் செய்வதில்லை. Leave that kissing ministry and halting ministry you do means they will be in everlasting ஆமென். place. சுத்தம் செய்கிற ஊழியத்தை விட்டு அவர்களை சீர்படுத்த வழியில் நடத்துங்கள், நம்முடைய ஊழியங்கள் சபைகள் வளரும். The Bible says in the, வேதம் சொல்லுகிறது, when they're very young, we want to teach them like young. When they're very young, like children. அவர்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது அவர்களை நன்றாய் வளர்க்க பிரயாசப்பட வேண்டும். When they grown up, we want to treat them like a grown up people. நாம் அவர் வளர்ந்து பெரியவர்களான போது அவர்கள் பெரியவர்கிட்ட பேசுகிற வண்ணமாய் அவர்கள்ட்ட பேச வேண்டும். So we want to teach them in the church. They want to grow and they want to give birth. ஆமென். சபையில நாம் அப்பற்பட்ட விசுவாசிகளை வளர்ப்போமானால் அந்த சபையில் இருக்கிற இன்னும் ஆத்துமாக்கள் இன்னும் சந்ததிகள் வளரும். Hallelujah. 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 This is called our desire to win the souls. இதுதான் நம்முடைய மனவாஞ்சை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது. Many places they're really hurting because they're not doing the will of God. ஏனென்று சொன்னால் எத்தனையோ சபை குடும்பங்கள் விசுவாசிகள் அவர்கள் மன துயரத்தினாலே விழுந்தால் தேவனுடைய சித்தத்தை செய்வதில்லை. How many people are happening and walking in miracle? எத்தனை பேர் நம்ம அந்த அற்புதமான காரியங்களை நினைச்சு நடந்து கொண்டு வருகிறோம். Many churches they want to do God miracles, right? எத்தனையோ சபைகளிலே சபைகள் எதிர்பார்க்கிறது ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். Every pastors they want to text somebody, they want to tell them, they want to heal completely. ஊழியக்காரர் கரங்களை வச்சு அவர் மேல் ஜெபம் பண்ணி அவருக்கு கீழே விழுந்து சுகம் பெறணும். Correct or not? உண்மையா இல்லையா? Anybody will come out of our church members, they'll come in sickness, they'll come in demonic forces. When we pray, they want to get delivered, right? சம மக்களாக வெளியில் வருகிறார்கள், அவர்களை தொட்ட உடனே அவர்கள் சுகம் அடையணும். பிசாசின் ஆவி அவர்களை விட்டு போகணும். And whatever you pray, you want to be answered, right? நீ எதெல்லாம் ஜெபம் பண்ணுகிறாயோ அதற்கு பதில் கிடைக்கணும். Correct? உண்மையா? சொல்லுங்க பாஸ்டர். Yes. Your church is powerful church. உடைய சபைகள் வல்லமையுள்ள சபை. No? ஆமென். Because God is with us. என்ன சொன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Because that's why our church is a powerful church. அதுதான் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நமக்கு நம்முடைய சபை தேவனுக்கு ஒரு சபை வல்லமையுள்ள சபை. Whoever Jesus they accept as the Savior, everybody God has given the power to walk in that. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்களோ தேவன் தம் பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். What pastor you are telling? We know from the beginning. என்ன பாஸ்டர் இப்போ வந்து சொல்றீங்க? நாங்கள் அப்பவே இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாஸ்டர். But when you are performing the miracles, God is there. அத கவனிங்க, நீங்கள் அற்புதங்களை செயல்படும் போது கடவுள் அங்க இருக்கிறாரா? God is enjoying in that. நீங்கள் இப்படி செய்கிறதுனால தேவன் சந்தோஷப்படுறாரா? வேய் பிசாசோட சுகமானதில் தேவன் சந்தோஷப்படுறாரா? Is enjoying. சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க. Question and answers moving on here. Please, when I question you, please answer. நான் சில கேள்விகளை கேட்கும்போது நீங்க உடனே தெரிஞ்சது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. When you open your mouth, நீங்கள் வாயை திறக்கும்போது your mouth will be very fresh. உங்கள் வாய் ரொம்ப நல்ல அழகா சுத்தமா இருக்கும். You just sit like this, no? After going you come and speak, no, the dirty smell will come. நீங்கள் வாயை மூடிட்டு நிற்கிறாரு தெரியும், வாய் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட துர்நாற்றம் வரும். Every church they need the power of God want to work. எல்லா சபைகளிலும் தேவனுடைய வல்லமை செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். On Sunday the church pastor will be like hero. அந்த இடத்துல பார்க்கும்போது பாஸ்டர்கள் ஒரு கதாநாயகனை போல நல்ல ஹீரோ போல இருப்பார். You ready to do anything. அவர் எதையும் செய்ய துணிந்து இருப்பார். Because you know in the name of Jesus there is a miracle. அவருக்கு தெரியும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும் என்று. Immediately when I use my Jesus name, the healing will happen, the deliverance will happen, the prayers answer will be happen. இயேசுவின் நாமத்தை நான் பயன்படுத்தும் போது இன்றைக்கு பசுத்தாவிகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்பது ஊழியக்காரருக்கு நல்லா தெரியும். Correct? Correct? Ready material? Is it? Yes. Yes. We are all in that area today. Yes. நம்ம எல்லாம் அந்த பகுதியிலே இருக்கிறோம். More we ask God, more power we need. ஆண்டவரே எவ்வளவு வல்லமை எனக்கு கொடுக்கிறீரோ அவ்வளவு வல்லமை நான் வெளிப்படுத்த வேண்டும். More power I need. எனக்கு அதிக வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. More power, more anointing. ரொம்ப அதிகமான வல்லமை, அதிகமான அபிஷேகத்தை எனக்கு. When I'm walking only, the devil want to demonstrate and they want to leave them on there. நான் நடக்கும் பொழுது பிசாசுகள் நடனம் ஆடி என்னை விட்டு மிரண்டு ஓடும் ஜனங்களை. Sometimes I open my eyes, I see the Satan want to fell down. சில நேரங்களில் நான் கண் திறந்து உற்று பார்த்தால் ஜனங்கள் சாய்ந்து கீழே விழுணும். I don't want to say their name. Once upon a time, Bangalore, from many years, one pastor came from Tamil Nadu.
ஆனால் பெங்களூர் பக்கத்துல இருந்து ஒரு ஊழியக்கார் வந்தார் என்பதை நான் சொல்றேன். தமிழ்நாடு Who came to Bangalore? அவர் பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தார். He will see like this. அவர் இப்படி பார்ப்பார். One தமிழ்நாடு thing he was just, he was doing like this. People was doing like this, like this, like this. அந்த தமிழ்நாடு வந்து பாஸ்டர் பெங்களூர்ல இப்படி உற்று பார்த்தவரை இப்படி ஆட ஆரம்பிச்சாங்க. And the pastor, I don't want to say name. This அவர் attitude பேர் like this. சொன்னது இஸ்ரேல்ல. ஆனால் அவர் பார்வை இப்படி பார்த்த உடனே ஜனங்க ஆட ஆரம்பிச்சாங்க. He came and tried and tried. அவர் வந்து இப்படி கிட்ட வந்து முடிச்சு For me, he tried like அவர் this, கீழே like கண்ணு this, ஊட்டி like ஊட்டி this. என்னை கீழே மேல பார்த்தாரு. Nothing is happening. ஒண்ணுமே நடக்கல. He said, "You are going to use like international level." அப்புறம் என்னை பார்த்து சொன்னாரு, உனக்கு அயல் நாட்டிலே ஊழியர்களை ஆண்டவர் கொடுப்பார். Hallelujah. கொடுப்பார். Why people are asking that kind of anointing? ஏன் ஜனங்கள் ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எதிர்பார்க்கிறார்கள்? Why you need that to show up from before people? ஏன் ஜனங்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை காண்பிக்க வேண்டும் என்று ஊழியக்காரர்கள் விரும்புகிறார்கள்? All you need the salvation of power. நீங்கள் ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக Anybody near you go, they want to see Jesus. They want to expect Jesus is the Savior and Lord. அப்பொழுது நீங்கள் வெளியே முன்னால் நின்று கொண்டு இருக்கும் பொழுது இயேசுவை ரட்சகர் என்பது உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற சத்தியம் வார்த்தை அவர்கள் புரிந்து கொள்ளும். Many people will come for their deliverance. They'll go after the deliverance, never come back to you. ஆமென். நன்றாய் கவனிங்கள். எல்லா பேர் வருவார்கள், அவர்கள் விடுதலை பெற்று சுகம் பெற்று போன பிறகு திரும்பி உங்களிடத்தில் வருவதே இல்லை. Why you know? ஏன் தெரியுமா? They need your miracle, not Jesus. அவர்கள் தேவை ஒரு அற்புதம் நடந்தால் போதும், அதற்காக இயேசு தேவையில்லை. You want to teach them Jesus the Savior in your life. It will give eternally life. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர்கள் வாழ்க்கையில் இயேசுவை முறை காண்பித்து அவருக்கு நித்திய ஜீவனுக்குள்ள வழியை நடத்துது. Whenever they enter into church, எப்பொழுதெல்லாம் அவர்கள் சபை நோக்கி எதிர்கொண்டு வருகிறார்களோ, they don't want to see the pastors. They want to see Jesus is there in the church. ஆமென். சபைக்குள்ள வந்து ஊழியக்காரர் பார்க்க வரக்கூடாது, இயேசு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க விசுவாசம். Nowadays you don't become a hero in the church like Jesus want to be Almighty God in the church. ஆமென். சபையில நம்ம தலைவர்களாக பெரியவர்களாக இராத போது சர்வ வல்லமையுள்ள தேவன் சபைக்கு தலைவராக இருந்து சபையை நடத்தட்டும். Jesus always waiting. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் காத்திருக்கிறார். What my children are asking to me. என் இடத்துல என் ஜனங்கள் என் பிள்ளைகள் என்னத்தை What கேட்கிறார்கள்? they praying to me. அவர் என்னிடத்தில் எதற்காக ஜெபம் பண்ணுகிறார்கள்? Anything they are praying will of God. Anything they are praying according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி எவைகளை கேட்டாலும் தேவன் அவைகளை செய்கிறார். Just what I said, that was what I said. Anything they are asking the will of God, நாம் ஏதாவது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் we are not asking it. We are not asking it. நாம் அதை பற்றி கேட்க அவர் சித்தத்தின்படி நாம் கேட்பதில்லை. Many prayers happening here. எஸ். Before coming to this place, many prayers was going on. நாங்கள் தேவ ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது அநேக ஜெபங்கள் நடந்து கொண்டிருந்தது. What prayers happened? Tell me, you people on the earth. என்ன நடந்தது? ஜெபம் நடந்து கொண்டிருந்தோம், எல்லாம் ஜெபம் பண்ணோம். What prayer they done? Tell me. என்ன ஜெபம் பண்ணினார்கள்? Who listen? Tell me what they prayed here. இவங்க பண்ண ஜெபத்தை யார் கேட்டீர்கள்? என்ன ஜெபம் பண்ணாங்க? சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு. The good leaders want to come, good MLAs want to come, good councillors want to come, and good thing to happen, right? Correct? Huh? So, சொல்லுங்கய்யா, முடியாதமையா, ஆமாமா இல்லையா? சொல்லுங்க. ஆமா. Yes, yes. Yes, no? Yes. Yes, sir. Good, good, good. Good, good. But Bible says everything bad will happen. Now you tell. Now you tell. சொல்லுங்க. Bible says everything will happen bad. வேதம் சொல்கிறது எல்லாமே கெட்டதாய் நடக்கும், தவறாய் நடக்கும். Then what you are praying? நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? It is not according to the will of God you are praying. ஏன்னு சொன்னால் தேவ சித்தத்தின்படி இல்லையே. என்னப்பா இந்த ஊழியக்கார கடை கிறிஸ்துக்கு போலியா இருக்கிறாங்க, நான் வேற இருக்கிறாரா நினைக்கலாம் நீங்க. You are not praying according to the Bible. நல்ல கவனி. தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம ஜெபம் பண்றது இல்லை. You don't know season of God. தேவனுடைய Season of God. தேவனுடைய காலகட்டத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. What today is happening? What is the will of God? We don't know. Just we pray like private prayer. இன்றைக்கு என்ன நடக்குது? இப்ப பிரசன்ட் என்ன ஜெபம் பண்ணோம் அதை மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணோம். ஒரு கிளி சொல்ற மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்க கூடாது. If you teach a parrot a good morning, it will pray the good morning in the morning. நன்றாய் கவனிங்க. ஒரு கிளி வீட்டில் வளர்க்கிற பறவையை பார்த்து காலையில குட் மார்னிங் என்று சொன்னால் அது குட் மார்னிங் சொல்லும். After that we ask them
talk good morning. அந்த மத்தியான வேளை அதை கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு பேசினாலும் அதுவும் திரும்பி குட் மார்னிங் சொல்லும். Evening you talk good morning. அது சாயங்காலம் கூப்பிட்டு பேசினாலும் Night you talk good morning. இரவு நேரத்தில் அதுகிட்ட Midnight you talk good morning. இரவு நேரத்தில் கூட அவர் காலை வணக்கம் தான் சொல்லும். What kind of prayers we are doing it? அதே என்ன இதுவான ஜெபத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். Check yourself. சோதித்து பாருங்க. Pastors meeting is this kind of prayers only we want to be run. ஆமென். போதுகிற ஒரு ஐக்கியத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஜெபம் பண்ணி. Yes, together we are praying same prayers. வருஷ கணக்காய் அதே ஜெபத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். First time Modi came. First time Modi came. முதல்ல நல்ல கவனிங்க. மோடி ஐயா அவர்கள் வந்தார்கள். After 5 years, again election started. 5 வருஷம் கடந்த பிறகு திடீர்னு எலெக்ஷன் வைத்தார்கள். Our Christian leaders all was very fear. கிறிஸ்துவ தலைவர்கள் எல்லாம் நடுநடுங்கி கஷ்டப்பட்டு They called global prayer warrior. I am the prayer warrior in Bangalore. They called me also. குளோபல் பிரேயர் வாரியர் என்ற ஒரு சங்கத்தில் பெங்களூர் பட்டத்தில் ஐயா அவர்கள் போட்டிருக்கிறார்கள். And they called me to pray. அவர் என்னை அழைத்து ஜெபம் பண்ணி Everybody prayed. Oh, you don't want to come. You don't want to come. This government is not to come and everything. God was speaking. They can come again. அந்த குளோபல் பிரேயர் கூட்டத்தில் சொன்னார்கள் மோடி அவர் வரக்கூடாது எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. 150 people was in that place. அதுல நூற்றுக்கணக்கான ஊழியக்கார ஜனங்கள் இருந்தார்கள். Before that, what God said to me, I prayed. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லி ஜெபம் சொன்னாரோ அதை நான் ஜெபம் பண்ணேன். Everybody against to me. எல்லாம் எனக்கு எதிர்ப்பாய் மாறிட்டார்கள். I said, this government only come because we want to become more prayer involvement. ஆமென். இவர்களே திரும்பி வந்தார்கள் நம்ம உலகம் முழுவதும் அவர் உலகம் முழுவதும் மீண்டும் ஜெபிக்கிறவர்கள் அநேக ஜெபங்கள் தேடுவார்கள். Hallelujah. Hallelujah. And after that, everybody went away from me. After the election, he only came and everybody came as you prophesied like a prophet. அவர்கள் ஜெபத்திலே எல்லாம் என்னை விட்டு எதிர்ப்பாய் போயிட்டார்கள். ஆனா எலெக்ஷன் வந்து வெற்றி பெற்ற பிறகு எல்லா இடத்துல இறங்கி வந்து நீங்க ஜெபம் பண்ணுமா தான் அவர் வந்திருக்கிறாரு. Hallelujah. Hallelujah. Why you know? எனக்கு தெரியுமா? Without God's telling anything, we cannot decide wrong prayers. ஆமென். தேவன் எதை ஒரு தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதை நாம் ஒன்று செய்ய முடியும். Because your prayers is very, very precious. என்று சொன்னால் நம்முடைய இருக்கிற இடங்கள் மிக மிக முக்கியமானவைகள். What season we are in, no? நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் தெரியுமா? Anybody knows? என்ன தெரியுமா? எந்த காலத்துல இருக்கிறோம், எந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம்? Maranatha, po. Maranatha, wow இல்லைங்க. பிரேஸ் எப்படி இருக்குது? Maranatha, po. Maranatha, go. Not come. நம்முடைய ஜெபங்கள் அப்படி இருக்குது. Maranatha, go. Matthew 24, old chapter will say about coming of Jesus Christ. நன்றாய் கவனிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் நன்கு தெரியும் எல்லாரும் ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவருடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கு. Whatever it is written, it is now happening. அவைகள் என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சீடர்களுக்கு. Everything, whatever you are praying to stop that prayer, that to happen. நாம் எல்லாம் ஜெபம் பண்ணி அந்த 24 எல்லாவற்றையும் தடுத்து We want to stop that. தடுத்து நிறுத்துறோம். Yes, stop. We are stopping that. அத தடுத்து நிறுத்துறோம். We are stopping. நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறோம். We are stopping. நம்ம நிக்க வச்சிருக்கிறோம் வராதபடிக்கு. Correct translation is not going. They will understand, misunderstanding about it. We are stopping the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு நாம் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம். If this is not happening, Matthew chapter 24, how can Jesus will come soon? நன்றாய் கவனிங்கள். 24ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் மத்தியில நடக்காவிட்டால் எப்படி ஆண்டவருடைய வருகை இருக்கும்? What we are praying? நாம் என்ன ஜெபம் பண்றோம்? Not to happen this Lord. Enemy don't want to rise before us, Lord. Nobody want to kill us, Lord. எதுவும் நடக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு சத்துருக்கள் வரக்கூடாது. நீ யாரையும் எங்களை கொன்று போடக்கூடாது. Correct? We are praying same way. அப்படி But we are ஜெபம் praying according to the will of God, wrong prayer. நாம் பேச அப்படி ஜெபம் பண்ணோம்னா தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நாம் ஜெபம் பண்றோம். That's why Jesus taught only one prayer, our heavenly Father. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுத்தந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவே. Let thy will be done in this earth, he said. ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த பூமியில் Not நடக்கிறது. how my will to happen in heaven. இந்த பூமியில் நடக்கிற உம்முடைய சித்தத்தின் போல பரலோகத்தில் நடப்பதாக. Hallelujah. Hallelujah. God will give authority to win the souls for the kingdom of God, not for your kingdom. Be careful. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஆத்துமாக்களை தேவன் தருவார். Not for your kingdom. நம்முடைய ராஜ்யத்துக்கு தக்க காரியங்களை கொடுக்க. It is not for your kingdom. நம்முடைய ராஜ்யத்துக்குரிய It காரியம். is for the kingdom of God. அது
தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆத்துமாக்களை தேவன் Many people they are winning the soul for their kingdom. எத்தனையோ போதகர்கள் தன்னுடைய ராஜ்யத்திற்காக ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறார்கள். In Bangalore, many people will say the church pastor's name will say. நிறைய பேர் பெங்களூர் படிக்கிற நீங்க எந்த சபை என்று சொன்னால் உடனே போதகர் பேர் சொல்லுவாங்க. I am that pastor's name. எங்க பாஸ்டர் இவரு எங்க பாஸ்டர் பெரியவர் என்று சொல்லுவாங்க. not பெரியவர். அவருடைய பேரை சொல்லுவாங்க. I belong to that pastor church. நான் அந்த போதகருடைய சபையை சார்ந்தவர். விசுவாசிகளை கேட்கணும் எந்த சபைமான்னு கேட்டா அவங்க போதகர் பேர் சொல்லுவாங்க. Don't want to say the pastor name. They want to say I belong to Jesus. I'll go to my church. My church is there. Anybody will say like that? யாரும் அப்படி சொல்றாங்களா? நம்ம பாருங்க எந்த சபைக்கு போறோமான்னு சொன்னா நான் பாஸ்டர் பேர் சொல்லாம நான் இயேசுவுக்கு சேர்ந்தவர் நான் அந்த சபைக்கு போகிறேன் எங்க சபை இங்க இருக்குதுன்னு சொல்றாங்களா? Because you are highlighted in the church, not Jesus. நாம் என்ன சொன்னால் போதகர்கள் தேவனே நாம் மேலே கொண்டு வருவதில்லை அவரை காண்பிப்பதும் இல்லை. When you highlight Jesus in the place, people can say Jesus name, not your name. ஆமென். எப்பொழுது நாம் இயேசுவை நாம் ஹைலைட் பண்ணுகிறோம் ஜனங்கள் எல்லாம் இயேசுவை தான் மேன்மைப்படுத்துவார்கள் இயேசுவை குறித்து அதிகமாய் பேசுவார்கள். Masters, ஊழியக்காரர்களே where you are highlighting, put down, let Jesus will be highlighted. ஆமென். நாம் எங்க உயர்த்தப்பட்டிருக்கிறோம் ஹைலைட் பண்ணுகிறார் எல்லாத்தையும் கீழே தள்ளி இயேசுவை மகிமைப்படுத்தி அவர் Any talents you have, let the glory goes to God. ஆமென். உங்களுக்கு எந்த தாளத்தை கற்றுக் கொடுத்தாலும் எல்லாம் மகிமை. If you are not giving the glory to God, your church will be there, but your church will be not lifted high. ஆமென். நீங்கள் எப்பொழுது தேவனை மகிமைப்படுத்தாமல் போகும் சபை இருக்கிறவனமா இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்படும். We are in end time. நாம் கடைசி நேரத்தில் We இருக்கிறோம். are not changing our characters. நம்முடைய குணாதிசயங்களை சுபாவங்களை நாம் மாற்றுவதில்லை. What they will not rapture. நாம் தேவனுடைய ராஜ்ய ரகசிய வருகைக்கு என்ன செய்வோம்? I'm telling you, we are not raptured. It's very hard. நம்முடைய நீங்க அப்படி ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் மிகவும் கஷ்டப்படுவீர்கள். Don't do your ministry like a business. நம்முடைய ஊழியங்களை கட்டுப்படுத்தும் ஊழியத்தை நாம் வியாபார ரீதியாக செய்யக்கூடாது. Do your business for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று உங்களுடைய வியாபாரத்தை Don't say this is my church, my souls. No, I never say. இது என்னுடைய சபை என் ஆடுகள் என்று சொல்லாதீர்கள். If somebody will come teach them, right, teach it to them. யார் நாம் புதிதாய் வந்தார்களோ அவருக்கு நன்றாய் போதித்து நல்ல வழியை கற்றுக் கொடுங்கள். Why did the pastors fellowship be needed? எதற்கு நாம் போதகர்கள் ஐக்கியம் நமக்கு தேவை? Many areas people have come to this place, நிறைய அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த இடத்துக்கு வருகிறார்கள். but I know many people they don't have unity. எனக்கு நன்றாய் தெரியும் They don't have unity. அவர்களிடத்தில் நல்ல ஐக்கியம் இல்லை. They pray for unity. They don't have unity. அவர்கிட்ட நல்ல ஐக்கியம் நட்பு இல்லை. Simply, yeah, நல்லா இருக்கீங்க. பக்கத்துல ஒதுக்கிற ஐக்கியத்திலே நல்ல வண்ணம் வருவதை போல இருப்பார்கள் நட்பை போல காண்பிப்பார்கள் ஆனால் உண்மையான ஆழமான மனுஷர்கள் அவர்களுக்கு அன்பு இருக்காது. அவ்வளவு நான் சொல்லல, அவ்வளவு அவர் சொல்லிருக்காங்க. நான் இன்னும் பேச மாட்டேன். Hallelujah. Hallelujah. So the unity is not there. We cannot win this குடியாத்தம் for Christ. ஆமென். நம்ம இடத்துல ஒற்றுமை இல்லை என்று சொன்னா இந்த குடியாத்தம் பகுதியில் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. Example, this ஐயா is there. Your name ஐயா? நம்ம மத்தியில ஐயா இருக்காரு. சிவனேஸ்வரன் ஐயா இருக்காரு. நம்ம மத்தியில ஐயா இருக்காரு. So what we want to do is somebody coming from some area, the people want to come to his church. ஏதோ ஒரு பகுதியிலிருந்து ஒரு சென்னை சில தீர்க்கங்களா இருப்பா சபைக்கு வரும்பொழுது But many pastors are there in that area. அங்க இருக்க ஏரியா பக்கத்துல இவர் போலி செய்யறது நிறைய ஊழியர்கள் அங்கே இருக்கிறாங்க. Is it or not? Yes. That place from I don't know areas. Why you telling that place? அந்த ஏரியா பத்தி எனக்கு தெரியல. So that area from there you want to come from your church. அந்த ஏரியால இருந்து இங்க இருக்கிற சபைக்கு அவங்க வருகிறாங்க. Unity means I tell what. என்ன நடக்குது உங்களுக்கு நடக்குது. Unity means what I will tell you. நான் சொல்றது கவனிங்கள். Unity means what I will say. ஐக்கியம் என்ன நான் சொல்றேன். நட்பு ஐக்கியம் என்று சொன்னால் என்ன என்று சொல்றேன் கவனிங்க. அந்த ஏரியால இருந்து இந்த ஏரியாக்கு பிலியர்ஸ் வரணும், புதுசு சோல்ஸ் இங்க வரணும். ஆமா. இந்த சர்ச்சுக்கு வரணும். எஸ். ஆனா இந்த பாஸ்டர் சொல்ல அவருக்கு அங்க இருந்து இன்னொரு சர்ச் இருக்குமா இந்த தூரம் வர வேண்டாம், அங்க என் நண்பர் என் ஸ்நேகிதர் இருக்கிறாரு அந்த சர்ச்சுக்கு போ. அது யூனிட்டி என்ன தெரியுமா? நட்பு. அதுதான் ஒரு நல்ல ஐக்கியம். சப்பரை தட்டுங்க. இதுதான் யூனிட்டி. அதுதான் நல்ல ஐக்கியம். அங்கெல்லாம் போதுங்க அந்த பாஸ்டர் சரியில்லை, இங்க வாங்கோ, இங்கே வாங்கோ. இங்க போதுங்க சொல்றாரு அங்க போவாதீங்க இங்க வாங்க அந்த பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்றாங்க. அந்த அம்மா இங்க வரைக்கும் வரணும்னா 1 hour வேணும். அந்த அம்மா இங்க வரதுக்கு 1 hour ஆகுது. அந்த அம்மா 1 வாரம் வருது, 2 வாரம் வருது, 3 வாரம் வருது, 4 வாரம் போயிடுது. எதுக்குன்னா ரொம்ப தூரம். அதே நீங்க அங்கேயே அனுப்பா அவர் லைஃப் லாங் போறாரு. எஸ் எஸ் எஸ்.
அதுக்கான யூனிட்டி அதுதான் கிங்டம் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நல்ல ஊழியர்கள் ஐக்கியம். Doing like that? நம்ம அதை செய்கிறோமா? சொல்லுங்க. இல்லை. ஊழியக்காரங்க இல்லை. If you do that, the churches will be full completely. நீங்கள் அப்படி செய்வீர்களானால் நம்முடைய சபைகள் எல்லாம் நிரம்பி வழியும். The Satan kept the dimension that they want to be in their church, their own agenda, their own kingdom. விசுவாசானவன் அவருடைய ராஜ்யத்தை கட்ட அவருடைய காரியத்தை செயல்பட அவன் வேகமாய் செயல்படுகிறார். Hallelujah. Hallelujah. Today கொஞ்சம் ரிப்பேர் ஆகும். Amen. The voice of God only repairing. தேவன் சத்தம் Not encouraging all the time. Oh, pastor நீங்க அப்படி இப்படி. நம்மை தகுதிப்படுத்தும், நம்மை சுத்திகரிக்கும். Today we will be clear in the presence of God. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே நம்ம எல்லாம் சுத்திகரிக்கும். In the beginning to Revelation we can speak. ஆமென். ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை போதிக்கலாம். Inside no change, it's not useful. நம்முடைய வாழ்க்கையில உள்ளான மாற்றம் இல்லை என்று சொன்னால் Practically let us change in the presence of God. நாம் நடைமுறை வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே மாற்றங்களை எதிர்பார்க்கணும். Hallelujah. Hallelujah. The greatest vision I will tell you today. இன்னைக்கு தேவ பெரிய ஒரு தரிசனத்தை நான் சொல்றேன். Many times people are speaking and speaking and speaking and speaking. நல்ல கவனிங்கள். இத்தனையோ வயசுல நாம் அதிக நேரம் பேசுகிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. இது சவுண்ட் கடுமையான கூட அது சவுண்ட் அதே வரும். இது இங்கிலீஷ் நல்லா இருந்தா இங்க தூக்கம் வந்துடும். தமிழ் நல்லா இருந்தா தூக்கம் போயிடும். Hallelujah. Hallelujah. Amen. So there is a cross. Yes. There is a cross. அங்கே சிலுவை இப்படி கவனிங்கள். சிலுவை. We will think about cross. What we can see in the vision. இந்த தரிசனத்தில் ஒரு சிலுவை நாம் பார்த்தோம்னு சொன்னா என்ன நினைப்போம்? Every year we will preach. What we can see? Tell me something, somebody. ஒரு தரிசனத்தில் ஒரு சிலுவை பார்க்கணும்னா என்ன நினைப்போம் ஐயா? What we can see the cross? Cross is a victory, the victory bring. Oh, great victory things. சிலுவை என்பது வெற்றியை கொண்டு வரும். என்ன தெரியும்? There is also two cross next to next. ஆமென். ஒரு சிலுவை பக்கத்துல இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ரெண்டு மூணு கிராஸ் இருந்தது. அதை கவனித்து. Correct. Cross is the victory things. Left and right is there. வலது பக்கம் இடது பக்கத்துக்கு ரெண்டு சிலுவை இருக்கு. Why it want to be there left and right the robbers? ஏன் அந்த சிலுவை The criminals. பக்கத்துல வலது இடது பக்கத்துல ரெண்டு சிலுவை இருந்தது? Why? ஏன்? Tell me how many times we thought one villain, one hero. Correct, na? Correct? Good preaching, na? நல்ல பிரசங்கமா? Yes. Super. ரெண்டு வந்து ஒரு வில்லன் ஒரு ஒரு villain, ஒரு hero. Correct, na? ம். Okay? Yes. Why he became villain? Why he became hero? எப்படி அவர்கள் இந்த பக்கம் ஹீரோ ஆயிட்டா அந்த பக்கம் வில்லன் ஆயிட்டா? I never agree for that. அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. Two people also good people only. ரெண்டு பேரும் நல்லவர்கள் தான். You know why? ஏன் தெரியுமா? சொல்றேன் கவனிங்க. One robber spoken like this. ஒரு திருடன் கள்ளன் இப்படி பேசினான். Lord, you are the Son of God. You have all power. Release yourself and release me too. ஒருத்தர் சொன்ன ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரன் என்பதை நான் நன்கு அறிவேன். உன்னையும் பிடித்துக் கொள்ளும் என்னையும் விடுவியும் ரட்சியும். What is wrong with that? அதுல என்ன தவறு? Why you make people villain you? என்ன தவறு அது? அது எதுக்கு எதுக்கு சொன்னா? Why you people made him villain? He right only spoken right. எதுக்கு அந்த கள்ளனை வில்லனா பண்ணிட்டோம் நம்ம? Right is spoken. He never spoken any wrong. அவன் தவறா ஒண்ணும் சொல்லலையே. அவன் கரெக்டா தானே பேசினா. Why you people are made him villain? ஏன் அவனை ஹீரோவா வில்லனா பண்ணிட்டோம்? Tell me. சொல்லுங்க. Many times we preach it, no? Tell me. நம்ம ஊழியக்காரர்கள் பிரசங்கிமார்கள் நிறைய பேர் பேசியிருக்கோம். சிலுவையிலிருந்து உயிரோட கீழே இறக்க முடியாது. உன்னையும் ரட்சித்துக்கோ என்னையும் ரட்சிக்கலாம். அவன் இகழறான். அவன் வந்து கிரேட்டா பேசுறான். Great thought. This really, this words is good. Good or bad? According to you, you have power, sir. You have all power. You have power to speak. எனக்கு பேசக்கூடிய வார்த்தை வல்லமை இருக்கிறது. பவர் இருக்குது மைக்ல பேசுறாரு. பேசுறாரு. நான் சொல்லிருக்கேன் போன்ல மைக்ல பவர் இருக்குது பேசுங்க. தப்பா என்ன இருக்குது? பவர் தான் இருக்குது இல்ல? எப்படி தப்பாவும்? சிலுவையிலே ஒரு மனுஷனை ஏத்திட்டா அவனை மறிச்ச பிற்பாடு தான் கீழே இறக்கணும். ஓகே. அங்க சிலுவையிலே யாரை ரட்சித்து உயிரோட இறக்கி வர வைக்க முடியாது. கடவுளுக்கு ஆவமல்ல, இயேசுவுக்கு ஆவமல்ல, முடியவில்லை. ஜீசஸ் அதுக்காகவே தான் அவர் வந்து மாதிரி கவனிங்க. சிலுவையில யாரும் வரதுக்கு ஆவமில்லைன்னா கடவுள் வர்றாரு. வரலாம். ஓகே. இங்க வந்து சீக்ரெட் நான் சொல்லி கொடுக்கிறேன். ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஹalleluya. ஹalleluya. This understand means your ministry will grow. இதை நீங்க சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும்னா உங்கள் ஊழியத்தின் வளர்ச்சி ஒரு பகுதி நன்றாய் வளரும்.
And second robber, what is spoken? இரண்டாவது இருக்கிற அந்த கள்ளன் என்ன பேசினா? What is spoken? என்ன பேசினா கவனிங்கள். உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானே Immediately he answered to him. ஒண்ணுமே ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தார். ஜெபம் கேட்கப்பட்டது. Why you know? ஏன் தெரியுமா? He spoken about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து Jesus came to make the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை அறிந்தார். Jesus to teach the kingdom of God he came. இயேசு வந்தபோது பரலோகத்தினுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். Whenever this man spoken, Lord, remember when you come in a kingdom, and immediately Jesus was answered. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்ன வார்த்தையை தேவன் நினைத்தார். You understood what? Why God has answered? அவருக்கு பதில் கொடுக்கணும் என்று He சொன்னார். know God's power. தேவனுடைய வல்லமை என்ன என்பதை அறிந்திருந்தார். This man knows the kingdom of God. இவருக்கு தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை அறிந்திருந்தார். Power will come and go. Don't think about power. வல்லமை வரும் வல்லமை வராம. That's why God never hear to him. God hear to him. Because the kingdom of God to build, Jesus came to this earth. ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். Didn't get it? Yes. Kingdom of God. தேவராஜ்யம். Till now we are praying like this man only. இதுவரைக்கும் Who asked power? Who asked power? இதுவரைக்கும் நம்ம அவன் ஜெபம் பண்ணுவோம் தான் நாம ஜெபம் பண்ணோம். Still we are praying like the power. You are the God to heal. You are the God to provide. You are the God to show the. You are the God answer our prayer. நீ தேவனுடைய வல்லமை ஆண்டவரே நீர் கிறிஸ்துவுக்கு தொட்டுங்க இந்த வியாதிகளை சுகமாக நீர் வல்லமையுள்ள தேவன் எங்களை ரட்சிக்கணும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். Same this robber done that mistake. அவன் என்ன கல்ல ஜெபமணினா அதே ஜெபம் நீ Check yourself today. இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். Which prayer you are praying? எந்த ஜெபத்தை நீங்கள் If ஜெபிக்கிறீர்கள்? really you pray for the kingdom of God, your church will be flowed. Amen. Second service, third service, fourth service, five service will be happening in your church. உங்களை சபையில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆழமாய் பேசுவீர்களானால் 1 ஆறாம் 2 ஆறாம் 3 ஆறாம் சபை வீழ்ச்சி அடையும். There is no difference in the kingdom of God. Everyone is same. எல்லாம் பாருங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசக்கூடிய பாஸ்டர்களா நாம் You இருக்கிறோம். never cover the church is different, this church is different. Never they spoke because there is work for the kingdom of God. அந்த சபை இப்படி இந்த சபையில அப்படியில எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று வேலை செய்ய வேண்டும். Today still the unity is breaking. There is so that still the souls we cannot win in Kudinamakam. குடியாத்த பகுதியில் இன்றைக்கும் நல்ல ஒரு போதுகிற ஐக்கியம் இல்லை. இன்றைக்கு சபைகளில் வளர்ச்சி இல்லை. எஸ் If you are not working like my kingdom of God mind, you cannot win the soul in the water. நல்ல குடியாத்த பகுதியில ஒரு என்னுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டி உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுவீங்களால் உங்களுடைய சபை வளராது. I told you I am not going to speak. The voice of God will come. It will touch your heart. ஆரம்பத்திலே நான் சொன்னேன் நான் பேசுகிற தேவனுடைய சத்தம் என்னிலிருந்து உங்களுக்கு பேசும். Hallelujah. Hallelujah. The Bible says to Kudiyatham, Revelation 2:4 verses. Revelation குடியாத்த சபை போதகர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது வெளிப்பட்ட விசேஷம். This is the promise for you. This is promise. இதுதான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Amen. Kudiyatham promise. குடியாத்த போதகர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம். When I was worshiping here, God spoken that word. இடத்திலே நான் உட்கார்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது Immediately I stopped and I turned and I checked. It is correct or what, Lord? உடனே ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை வெளிப்படுத்த If this word I want to release means it want to be guts. ஆண்டவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவார்னால் அதுதான் நமக்கு ஒரு பலன். What you know about our ministry man? ஊழியத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? We are doing sincerely this. We are telling this verses to Kudiyatham. இந்த குடியாத்த பகுதியில போதகர்கள் நல்ல கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை நேர்த்தியாய் பிரசங்கித்து வருகிறோம். But you are saying this word to me. இந்த வார்த்தை எங்களுக்கா? Yes. ஆமா. You want all your first love. உங்களுக்கு ஆதியிலே நீங்கள் விட்ட அன்பிலே மீண்டும் வரும்படியாக தேவன் விரும்புகிறார். He wants your first love. உங்கள் ஆதி அன்பிலே நீங்கள் மீண்டும் வளரும்படி தேவன் விரும்புகிறார். He wants your first love, my dear ones. என் அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரர்களே தேவனுடைய அன்பை இழந்த அன்பிலே நின்று வாருங்கள். When you started the ministry, when you started the church, how was your desire for the God? நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சபை ஸ்தாபிக்கும் பொழுது உங்களுடைய அன்பு உங்களுடைய இறுதி எப்பண்ணமா இருந்தது? Where it went away? ஏன் உங்களை விட்டு அவைகள் பிரிந்து வெளியே கடந்து போய்விட்டது? Now only you are doing like a discipline, like a school going and coming.
ஒருவேளை ஸ்கூலுக்கு போவதை போல வருகிறதை போல நீங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? No use, my dear ones. ஒரு பிரயோஜனம் இல்லை என அங்கு He wants Kudiyatham to come in a first love. குடியாத்தம் போதுகிறவர்களுக்கு தேவன் விரும்புகிறது என்னவென்றால் ஆதியில் இருக்கிற அந்த அன்புக்குள்ளே வர வேண்டும். Hallelujah. Hallelujah. Where he lifted you up, you remember that and humble yourself and turn to the first love. எங்க விழுந்து போனாயோ அதை நினைத்து அறிக்கை செய்து மீண்டுமா தெய்வ அன்புக்குள்ளே ஆதி அன்புக்குள்ளே வர தேவன் விரும்புகிறார். God not satisfaction with your congregation. அப்பொழுது தேவன் அப்பதான் நம்முடைய சபையில God not satisfaction with your congregation. ஏன் உங்களுடைய சபை குறித்து தேவன் திருப்தி அடைவதில்லை. How much you have congregation, you may say, Lord, I'm saved in the souls. These families are coming weekly. I am teaching them. He is not happy with that. ஆண்டவரே எனக்கு இவ்வளவு ஆத்துமாக்கள் வரும் இவ்வளவு குடும்பங்கள் வருகிறார் என்று சொன்னாலும் ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். Remember before what you promised, what you covenanted with God. இன்னும் முன்னே தேவன் என்ன சொல்லி உனக்கு கட்டளையிட்டாரோ எதை குறித்து உன்னை அழைத்தாரோ அதை நினைவு கூறு. If you are not remembering that, you are not humble in that area, you cannot grow in the church way. நீங்கள் அந்த பகுதியிலே நீங்கள் தாழ்த்தி சமூகத்தில் அறிக்கை செய்து விடுவாய்த்தால் உங்களுடைய சபை வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியாது. Don't act before the God. தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நடிக்க கூடாது. Be truthful before the God. தேவனுக்கு முன்பாக கனிவுள்ள வாழ்க்கை உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். God knows your prayers. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை நன்கு அறிவார். God knows your fightings also. தேவன் நீங்கள் எப்படி போராடுகிறீர்கள் என்பதை தேவன் அறிவார். Hallelujah. 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 Today, God, everything you need, you want to become closer to God. உங்களுக்கு முக்கியமான தேவை என்னவென்றால் நீங்கள் தேவனுக்கு கிட்ட சேர்ந்து வர வேண்டும். Hallelujah. Hallelujah. Many people called to this meeting, இந்த மீட்டிங்க்கு अनेक ஜனங்கள் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டோம். but only few people came. ஆனால் கொஞ்சம் தாய்மார்கள் ஊழியக்காரர்கள் அம்மாக்கள் வந்து You really have the hunger for God, you can attend 10 o'clock into this place. உண்மையாக உங்களுக்கு அந்த ஒரு தெய்வ வைராக்கியம் ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கு என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் எல்லாம் வந்து இருப்பார்கள். You know where I came from? நான் எங்க வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? You know where I am from? நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? Bangalore next stop. பெங்களூருக்கு பக்கத்து Next area. இந்த ஏரியா விட்டு அந்த இந்த நடப்பாதையில வந்துடலாம். Just 10 minutes. கிட்ட அதான் சார் ரோட் 5 minutes. வாக்கிங் டிஸ்டன்ஸ். You people are ரொம்ப தூரம் 4 hours 5 hours journey பண்ணி வரணும். நான் வந்திருக்கிறது எவ்வளவு தூரம் தெரியுங்களா? 4 ஆச்சு. 4 இவரெல்லாம் வந்து ரொம்ப 4 hours 5 hours journey நீங்க பண்ணி வந்ததெல்லாம் ஒரு 5 மணி 6 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஏதோ வர்றீங்க எழுதுக்கோ போறாரு நம்பர் வேணும் ஓகே அவர் எழுதுறாரு வர்றாரு உட்கார்றாரு ஏதோ பேசுறாரு போறாரு வந்தாரு சைன் பண்ணாரு பேர் எழுதினாரு ஏதோ பேசினாரு போனாரு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்தாரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் போய் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி போயிட்டு. If your leaders not following the rules, how can you teach your church members? ஆமென் அல்லேலூயா. ஒரு தலைவர் நல்ல தேவனுடைய திட்டங்களை சட்டங்களை நாம் நேமிக்க தெரியாவிட்டால் எப்படி நம்முடைய சபை மக்களுக்கு அதை நாம் போதிப்போம்? Many people are seeing your heads, there is no heaven opens. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பார்க்கிறவங்க தலைகள் மேல பரலோகம் திறக்கப்படவில்லை. What is this? என்ன காரணம்? Heavens when it opens, the provision of God will flow. ஆமென். எப்பொழுது நம்ம பரலோகம் திறக்கப்படுகிறதோ நம்முடைய தேவைகள் எல்லாம் பரலோகத்தில் சந்திக்கப்படும். ஆமென். Hallelujah. Hallelujah. I'm seeing many people's head, there is no heaven open. இப்படி தலைவர் மேல பார்க்கிற ஒரு தரிசனமா ஒரு அந்த வானங்கள் திறக்கப்படவில்லை. You know, when the heavens opens, the miracles will happen like this. ஆமென். பரலோகம் எப்ப திறக்கப்படுகிறதோ அற்புதங்கள் ஒன்றே நடக்கும். Whole Bible will see whenever the heavens open, the miracles will happen. வேதம் முழுவதும் உங்களுக்கு நன்றாக கவனித்து பாருங்கள். எங்கெல்லாம் வேதம் வானம் திறக்கப்படுதோ அங்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்கும். Manna came. வானத்திலிருந்து மன்னா பொழியப்பட்டது. Okay? When the heavens opened, the fire came. வானம் திறக்கப்பட்ட போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. Whatever came. When the heavens opened, the voice came from the God. வானம் திறக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி. Many things we see. When the heavens opened, he saw the heavens to going ascending and descending. எப்பொழுது வானம் திறக்கப்படுதோ அவருக்கு தந்த தரிசனத்தில் தேவதூதர்கள் ஏறுவது மெருகிறது ஏறிய ஒரு தரிசனத்தை கண்டார். Why many pastors said there is no heavens to open? நிறைய போர்களுடைய தலைகள் மேலே பார்க்கும்போது வானம் திறக்கப்படல அப்படியே. See the verses. What is the secret to open the heaven? வானங்கள் திறக்கப்படுவதற்கு என்ன ரகசியம் என்ற வசனத்தை கவனிக்கலாமா? ஓகே சொல்லுங்க சொல்லுங்கய்யா. மலாக்கி 3:10. மலாக்கியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
Please don't think. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். Pastors க்கு கொண்டு வரக்கூடாது అని எழுதிருக்காங்க. என்ன இருக்குறதுன்னா கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். சரியா படிங்க. பாஸ்டர்ஸ் கொண்டு வராதங்க எழுதிருக்காங்க பத்தியில. இதுக்கு பாருங்க. சரியா படிங்க ஐயா. சரியா படி சொல்லி. கொண்டு வாருங்கள். இல்ல அவர் என்ன சொல்ற பாஸ்டர்ஸே கொண்டு வராதங்க எடுத்துக்கோங்க எழுதிருக்காங்க. இல்லைங்க. The heads are not open to give tithe to God. Now you think heavens open or not? நல்ல கவனியே. வானங்கள் நம்முடைய கிளி கண்ணமா இப்போ இது நிஜம் கடவுள் பேசுறது கூட. தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். Where you are accounting your tithes to the. Where you are account to your tithes. ஆமென். நீங்கள் எந்த இடத்துல தசமபாகத்தை நீங்கள் செலுத்துகிறீர்கள்? Where? எங்க செலுத்துறீங்க? No, 100% I am giving to God. நான் 100% கர்த்தருக்கு எடுப்பற வருமானம் சர்ச்சிலே வரதெல்ல பசங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. கடவுளே கொடுத்த மாதிரி இல்ல. சர்ச்சில் வர காணிக்கை தசமபாகத்தை எல்லாம் நான் சர்ச்சுக்கே தான் கொடுத்துறேன் சார். Where they are giving separately for tithe, bring to my storehouse, the Bible says. Amen. நாம் எங்க தேவனுடைய ஆலயத்தின் பண்டசாலையிலே நாம் தசமபாகத்தை இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்குது ஐயா. என்ன இது ராசியம் சொல்லுங்க ஐயா. இது எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது என்று யோசிக்கிறீங்களா? If this you cannot understand, heavens cannot open to இது the miracle in your life. புரிஞ்சிக்கலன்னு சொன்னா வானம் நமக்காக திறக்கப்படாது. I am telling seriously. நான் அதை ரொம்ப முக்கியமாய் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். Many pastors have spoken these things. They realized. எத்தனை போதகர்கள் They stand out to give their tithe to the. அவர்கள் படித்த வருமானத்தில் அவர்கள் தசமபாகத்தை கொண்டு வர வேண்டும். The storehouse they given. தேவ பண்டசாலைக்கு கொண்டு வரணும். Whom to give? யார் இடத்துல கொடுக்கணும் ஐயா? Storehouse. பண்டசாலைக்கு. Who is that storehouse? யார் அந்த பண்டசாலை? I don't know. அதுதான் தெரியல பாஸ்டர். I am the pastor. People, believers, they want to bring to me. விசுவாசிகள் எல்லாம் தசமபாகம் என்கிட்ட கொடுக்கற நான் தான் போதகர். சரி. கரெக்ட். But where you are giving your time? பாஸ்டர்னு அதை கரெக்ஷன் பண்ணி அதை வச்சு அது யாருக்கு அவருக்கான தசமபாகம் கொடுக்கறாரு. That's why still you are in poverty. அதனால தான் போதகர்கள் இன்றைக்கு अनेक வறுமை கஷ்டத்திலே வாழ்கிறோம். வாடகை இல்லையா? வாடகை கட்டலையா? பசங்களுக்கு ஃபீஸ் இல்லையா? ஃபீஸ் கட்டலையா? சாப்பாடு இல்லையா? சரி சாப்பாடு இல்லையா? எனக்கு ட்ரெஸ் இல்லையா? போட்டுக்கிட்டு ஷர்ட் இல்லையா? மோட்டார் சைக்கிள் இல்லையா? வாகனம் இல்லையா? வண்டி கார் இல்லையா? வீடு இல்லையா? இல்லையா? Whatever they say, there is only key. The heavens want to open to you. When you obey the word of God, the heavens will open to you. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் எப்பொழுது அவருடைய பண்டசாலைக்கு நாம் தசமபாகத்தை கொண்டு வருகிறாரோ அப்பொழுதுதான் ஆண்டவர் வானத்தின் பல கனிகளை திறப்பார். Lift up your hand like this. கையை இப்படி வைத்து பார்க்கலாம். Who is my storehouse, pastor? என்னுடைய பண்டசாலை எங்க இருக்குது பாஸ்டர்? Nobody don't know. எனக்கு தெரியல. Huh? Nobody knows. Who is helped you to come to the ministry or the kingdom of God, come to salvation? The reason, who is the reason? That is called your storehouse. நல்ல கவனிய போதகர்கள் யார் உங்களை இரட்சிப்புக்குள் நடத்தினார்களோ, யார் உங்களுக்கு ஊழியத்தில் வழி காண்பித்தார்களோ, அதுதான் உங்களுக்கு பண்டசாலைகள். Hallelujah. Hallelujah. Remember who brought you to the ministry. கவனமாய் Who brought you to the Jesus? Who brought you to this salvation? யார் உங்களை இரட்சிப்புக்கு நடத்தினார்களோ, அபிஷேகத்திலே வழி நடத்தினார், ஆலோசனை கொடுத்து எந்த இடத்துல தேவனுக்குள்ள நடத்தினார்களோ, there you are called storehouse. அங்கதான் உங்களுக்கு பண்டசாலை. There you want to sow your tithe. நீங்கள் உங்களுடைய தசமபாகத்தை சேகரித்து நீங்கள் அங்க போய் அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். Then you ask God. அதற்கு பிறகு தேவனை நோக்கி கேளுங்கள். And heavens will open. You will never lack anything in your ஆமென். ministry. அப்பொழுது தேவன் வானத்தில் பல கனிகளை திறப்பார். ஒரு குறை இல்லாமல் தேவன் உங்களை ஆசீர்வாதமாக ஏற்றுவார். கரங்களை சத்தமாய் தட்டி ஆமென். ஐயா நான் கெஞ்சிக்கொள்றேன். டைத் டோன்ட் மிஸ் பண்ணாதுங்கோ, போய் கொடுத்துடுங்கோ. ஆமென். ஐயா கவனிக்கிறேன், கெஞ்சிக்கு இருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கிற வருகிற சேகரிக்கிற உங்களுடைய தசமபாகத்தை உங்களை வளர்த்தவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. Today's Satan plan to not to prosper in your life. இன்றைக்கு சாத்தானுடைய கிரியை என்ன சொன்னார்? நீங்கள் உங்களுடைய ஊழியங்களில் உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் செழிக்காதபடி கட்டி வைக்க. If your
you're free in the prosperity thing, no, you win many souls to the kingdom of God. நீங்கள் அந்த செழுமைக்குள் வரும் பொழுது விண்ணிய அதிக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் செய்ய When you're nagging for the rents, fees or any commitment, you will be focusing that, not focusing in the soul. எப்பொழுது வீட்டு வாடகை கட்டல, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டல, சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு உடைய கவனத்தை இப்படி நீ திருப்பினால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கவனத்தை உன்னால் சேகரிக்க That's முடியாது. why do it the kingdom of God, what it is says, you will be blessed. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின்படி தேவ சித்தத்தின்படி எதை செய்யணும் அதை மாத்திரம் செய்யுங்க. தேவனுடைய நன்மை. Today go and ask God forgiveness. இன்றைக்கு வீட்டுக்கு போய் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீ மன்னியும் என்று கேளுங்க. Lord, I thought that I am doing ministry, so that's why I am not sowing to you, as who brought me to the kingdom of God. ஆண்டவரே என்னை யார் ரட்சிப்புக்குள் கொண்டு வரோ அவர்களுக்கு என்னுடைய தசமபாகத்தை நான் கொடுக்கல, நானே வைத்திருக்கிறேன், இனிமேலாக அதை நான் செய்கிறேன். Okay, you understood, pastors? சரிங்களா? Remember. Yes. If you remember, the heavens will open. நீங்கள் அதை கவனமாய் செய்வீர்களானால் நமக்காக வானங்கள் தேவன் திறப்பார். When you are not accountable to God, how can your believers will give account to you? ஆமென். நீங்கள் தேவனுக்கு அதை சரியாக செய்யாவிட்டால் விசுவாசிகள் உங்களுக்கு எப்படி செய்வார்கள்? If you have taken coming tithe and putting before them in the tithe box. ஆமென். நீங்கள் தசமபாகத்தை கொண்டு போய் காணிக்கை பெட்டியில போடுறீங்க. When you put there, காணிக்கை பெட்டியில போட்ட உடனே suddenly another believer think, my pastor only putting, why I don't want to put? அங்க இருக்கிற விசுவாசியை பார்த்து அந்த விசுவாசியம் போதுகிறே காணிக்கை தசமபாகம் கொண்டு வந்து கொடுக்கிறாரு, நானும் கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு வழியை That brother is putting, that girl, that sister will get up and she will. ஆமென். அந்த சகோதரன் கொண்டு வந்து தசமபாகத்தை பார்த்த உடனே அந்த சகோதரியும் தசமபாகத்தை கொண்டு வந்து தேவாலயத்துக்குள்ள கொண்டு When you teach, they will do. ஆமென். எப்பொழுது நீங்கள் அதை போதிக்கிறீர்களோ அப்பொழுது அவர்கள் செயல்படுவார்கள். Many churches are not getting this area clear. நிறைய சபைகளிலே இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஜனங்களுக்கு They are முடியல. not giving tithe. அவருக்கு தசமபாகம் இல்லை, They are not giving it. அவங்களுக்கு தசமபாகம் கொடுக்கிறது இல்லை. That's why the church is not happening any miracles. அந்த சபையில் எதுவும் ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கிறது இல்லை. You know why? ஏன் தெரியுமா? The Bible says, the heaven when it opens. பைபிள் நல்லா சொல்றது எப்பொழுது வானம் திறக்கப்படுகிறதோ. ஆமென். Hallelujah. Let us check in that area and come out from that area. நாம் பரிசோதித்து அவைகளிலிருந்து வெளியே வருவோம். எவ்வளவு டைம் வரைக்கும் நான் எடுக்கணும்? Can I go 3 o'clock, still 3 o'clock? ஒரு 3 மணி வரையில எடுக்கலாமா? பரவாயில்லை, நல்லா இருக்கா? I came from very far, brothers and நான் sisters. 4 மணி தூரம் அவ்வளவு தூரத்துல வந்தேன். In Christ, brothers and sisters in Christ. ஆண்டவராக இயேசுவுக்குள்ளாக இருக்கிற சகோதர சகோதரிகள், Here only reverends, doctors, bishops and everything. There is no, we are all children of God. ஆமென். இங்கதான் ரெவரண்ட் டாக்டர் பிஷப்புகள் மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறோம். அங்க யாரும் இல்லை. We are all children of God. நம்ம எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள். That's why I tell you, in Christ, brothers, in Christ, sisters. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ளே அன்பு சகோதர சகோதரிகள் நாம் எல்லாரும். Hallelujah. ஹalleluya. You got it, that thing? You realized? நீங்க அதை கவனிக்கிறீங்களா? Yes. எஸ். சார் டைப் பத்தி நான் பேசுறேன், எத்தனை போயிடுச்சா இல்லை போயிடுச்சா? ரைட் பத்தி உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுங்களா இல்ல மனைவி விட்டு போய்விட்டுதா? அண்டர்ஸ்டாண்ட். I beg you, do it that and see your financial breakthrough. அது பாருங்க, உண்மையாக உங்களுடைய பொருளாதாரத்தின் செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். Hallelujah. Financial breakthrough will come. ஃபைனான்சியல் ஒரு பொருளாதார பிரேக் நம்முடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில் ஊழியங்களில் நடக்கும். Many pastors places where the fellowship is going on. Many pastors fellowship is going on. நிறைய போதகர்கள் ஐக்கியம் நடந்து போய் கொண்டிருக்கிறது. In every time I see food traveling. போதகர்கள் ஐக்கியத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு டிராவலிங் கொடுக்கணும், அவங்களுக்கு அது நல்ல ஆளா இருக்கு. யாரா ஸ்பீக்கர் வந்தா அந்த ஆளு கோட் போட்டுருக்காங்களோ வருகிற பசங்க எவ்வளவு கொடுக்கலாம்? கோட் போட்டு வந்திருக்கிறாரு, எவ்வளவு கொடுக்கலாம் அவருக்கு? இந்த ஆள் சைக்கிள்ல வந்திருக்கா, எவ்வளவு கொடுக்கலாம்? சைக்கிள் வந்தவருக்கு என்ன கொடுக்கணும்? கார்ல வந்திருக்கா, என்ன கொடுக்கலாம்? கார்ல வந்தவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? டிவி ஸ்பீக்கர் வந்திருக்கா, எவ்வளவு கொடுக்கலாம்? டிவி பிரீச்சர் வந்திருக்கிறா, அவருக்கு என்ன கொடுக்கலாம்? Put it aside, everything. Amen. Hallelujah. Put it aside. Yes. I pray that this Pudiyavatham people want to sow to the ministry coming days. ஆமென். நான் ஜெபம் பண்ற இந்த புதியவாதத்துக்கு போதகர்கள் கர்த்தருக்கு வருகிற நாட்களில் விதைக்கிறவர்களாய். ஆமென். ஆமென். மனசார விதைக்கிறவர்கள். I'll tell you one example. I'll tell you. Many places I told. ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. நிறைய இடத்துல நான் சொல்லி இருக்கேன், இங்கே சொல்ல ஆசைப்படுறேன். அம்பானி எவ்வளவு பேர் தெரியும்? அம்பானி பத்தி எல்லாரும் தெரியும். கை எடுக்க வந்திருக்காங்க, வீட்டை வச்சிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சம் எல்லாம் உடம்பெல்லாம் நல்லா இருக்கும்.
ரொம்ப எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு. So Ambani means everybody knows. அம்பானி என்று சொன்னால் எல்லாருக்கும் நன்கு தெரியும். Then marriage happened, many days it happened. அவர்களுக்கு கொடுத்த ஒரு திருமணம் நடந்தது. மகன் marriage. மகன் மேரேஜுக்கு நிறைய நாள் நடந்ததுமா. அம்பானியுடைய பையனுக்கு திருமண நாட்கள் இருந்த போது நிறைய நாள் நடத்தினார்கள். That fellow will come like that. அந்த மாதிரி அவங்க பையன் இப்படி தான் நடந்து போவான். One watch on one watch what we are wearing, it is millions to millions. போட்டுக்கிற அந்த கை கடிகாரம் எத்தனையோ மில்லியன்ஸ் டு மில்லியன். Same, that son will go and ask 200 rupees, 500 rupees, 1000 rupees to any meeting, sitting and asking things. His father see things. What do you think? அவருடைய பையன் போய் எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல 200, 300, 400, 500 கொடுங்கன்னு கேட்டா அவங்க அப்பா என்ன நினைப்பாரு? சீப்பா நினைப்பாரு. சீப்பா நினைப்பாரு. இப்ப அப்பா என்ன நினைக்கணும் இவங்கெல்லாம் பார்த்து? சீப்பா நினைப்பாரு. கவனிச்சிங்களா? புரியுதுங்களா? புரியுது. நல்ல கருத்து. Break it. வடிங்க. So வெடிங்க. So வெடிங்க. குடுங்க. 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 I'll tell you. நான் சொல்றேன் கவனிங்க. The greatest word of God in the Bible. ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை வேதாகமம். John chapter 3, 16th verse. Greatest word. சங்கீதம். Door of blessing. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் யானோ அவன் கெட்டவனாகாமல் God's love. Greatest love. அதுதான் தெரியும் உங்களுக்கு. லவ் பண்ணிருக்காங்க குடுங்க. சாம்சன். அதுல இன்னும் பெரியது இருக்குது. சாம்சன். என்ன இருக்கு தெரியுமா? என்ன வசனம், என்ன புஸ்தகம்? அதுதான். என்ன இருக்கு தெரியுமா? God love ஒரு சைடு வைங்க. God's character பார்க்கலாமா? அங்கே இருக்குது. His given his begotten son. Yes. சொல்லுங்க. His given his begotten son. 3:16. யோவான் 3:16. என்ன சொல்றாங்க? குமாரனே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கொடுத்தாரையா? கொடுத்தார். கொடுத்தார் என்று பாராமல். கொடுத்தார். 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 நமக்கு Bible says given unto us. If you have God in you, you want to become a giver, not askers. உண்மையாகவே தேவன் நமக்குள் இருப்பாயானால் நம்ம எல்லாம் கேட்கிறவர்கள் அல்ல, கொடுக்கிறவர்களாக கொடுங்க. முடிந்த அளவுக்கு கொடுங்க. Hallelujah. Amen. Many people will believe on you. They'll pray. They'll be answered. Many people, poor people, will come to your church. பாருங்க, நீங்கள் அப்படி கொடுக்கிறதுனால நாம் கொடுக்கிறது தேவன் பார்ப்பார். சர்ச்சுக்கு நிறைய poor people வராங்க. நம்முடைய சபைக்கு நிறைய ஏழை மக்கள் வருவார்கள். What do you want to do? என்ன செய்வீங்க? Not expecting with them. அவங்க ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது. Giving to them. கொடுக்கணும். Start to do that. இத ஆரம்பிங்க, கொடுக்கிறது ஆரம்பிங்க. They'll tell Jesus in our church. இயேசு எங்க சபையில இருக்கிறார் என்று சொல்லுங்க. They'll go and share everyone. My church is a giving church, not begging church. அப்போ ஜனங்கள் எல்லாம் வெளியே போய் எங்க சபை கொடுக்கிற சபை, பிச்சை எடுக்கிற சபைன்னு சொல்ல மாட்டாங்க. You know why? ஏன் தெரியுமா? God has all the time He's provided when He was in this earth. இந்த பூமியில ஆண்டவராக தேவனாகிய அநேக காரியங்களை அவர் தமக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். Is it or not? கொடுத்தாரா இல்லையா? Yes. He never stopped to give. அவர் He given healings, He given bread, He given wealth, He's given everything. அவர் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தாரு, ஜனங்களுக்கு சமாதானம் கொடுத்தாரு, சந்தோஷம் எல்லாம் அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கொடுத்தார். Nowadays church is not coming. You know why? People are not following continually. ஏன் சொன்னால் இனி அவர் நாட்களிலே சபைகள் வளருதில்லை, சபை தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வதில்லை. You want to start to give to the poor people who come to the church. Take with who have and give who won't have. இருக்கிறவங்களிடத்துல எடுத்து இல்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. Yes, Lord. When you go to somebody's house, you pray. ஏதாவது ஒரு வீட்டுக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது Blessed people are there. They have very good wealth. நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவர்களுக்கு நல்ல சம்பூர்ண ஆசீர்வாதம். நான் சொல்றதே சொல்றேன். நல்லா பணம் இருக்கிறது வீட்டுக்கு நீங்க போய் பிரேயர் பண்றீங்க. Okay? How you pray? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? All blessings only. Only blessing. Only blessing. No curse, no commandments. Blessings. Why? Yeah, very rich. Very rich. What they do? Give to Yeah. high.
சின்ன காணிக்கை வச்சுக்கோங்க. அவ்வளோ எந்த காணிக்கை? காசு அதுக்கு காசான அங்கே விட்டுடுறேன். பேப்பர் எல்லாம் கொடுக்குறாங்க. வாட் டு டு? என்ன சொல்றாங்க? சின்ன காணிக்கை. ஆனா கூட பெரிய காணிக்கை இருக்கும். எதுக்குன்னா ரொம்ப ப்ரொனன்சியேஷன். ஆமென். அவன் தப்புசே நைட் போய் குடிச்சு வந்தா கூட அவனுக்கு என்ன கடவுள் உண்மையா வச்சிட்டாரு, மேலே வச்சிட்டாரு, ஒரு பிசினஸ் நல்லா ஆகும், கடவுள் நல்லா ஒரு குடிச்சு வைக்கிறாரு. டேய் நீ குடிச்சு வந்திருக்கிற ராத்திரி நீ குடிக்காத கடவுள் சொல்லி இருக்கிறாரு. நான் சொல்றது தைரியம் இருக்கு. தைரியம். அவன் காசு கொடுக்கணும் இல்லை செகண்ட்ஸ் வருவாரு. ஆமென். எஸ். இம்மிடியேட் அந்த ஆள் சேஞ்ச் ஆகி அந்த பையனுக்கு கடவுள் கூட இருக்கிறாங்க. அந்த ஆளு மாமூலா போன 500 கொடுத்த ஆளு 5000 கொடுக்குறாங்க. நைட் அவன் குடிச்சிருக்கிறது காடு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கான்? வெளிப்படுத்திருக்கிறான். When he opened to you the God's vision, when you speak with them, they'll fear and they'll sow where they're sowing 500, they'll sow 5,000 because you are the man of God. ஆமென். தேவ மனுஷர்கள் ஐஸ்வர்யவான்களை கண்டிக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கிற அந்த 500 ரூபாய் விட அவர் இன்னும் 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பார். After giving 5,000 you'll go to poor house. நீங்கள் இந்த 5000 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல வைத்த காணிக்கையை நீங்க ஏழை வீட்டுக்கு போங்க. எளிமையா And you pray there. Oh Lord, then God will show their house there is no rice, there is no anything in their house. God will open our eyes. அந்த ஏழை வீட்டுல சோமன ஆண்டவர் வெளிப்படுத்தும். அவங்களுக்கு ஆகாரம் இல்ல, அரிசி இல்ல, அவருக்கு தேவை இருக்குன்னு ஆண்டவர் கொண்டுவார். So to them. அவங்களுக்கு அந்த சின்ன காணிக்கை. Then more come to God and more says to others, God heard our prayer and they'll bring many souls to the kingdom of God. ஆமென். எவ்வளவா நாம் வெதிக்கிறோமோ, எவ்வளவு குடுக்கிறோமோ, அவ்வளவா நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அநேக ஆத்துமாக்களை நம் சபைக்கு தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். Many times we are doing same mistake. Don't do that mistake, says the Lord. ஆமென். தேவனாகிய கர்த்தர் சொல்ற அதே தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இனி அந்த தவறை ஒரு நாளும் செய்யக்கூடாது. If you are my children when they are sleeping also God will wake up them, they'll feed the food, the Bible says. வேதம் சொல்கிற என்னுடைய பிள்ளைகள் தூங்கி இருந்தாலும் அவர்களை தட்டி எழுப்ப அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். God is a giver. ஆண்டவர் கொடுக்கிறவர். If you are not starting to give God, you lose the souls to the kingdom of God. ஆமென். ஆண்டவருக்கு என்று நீங்கள் கொடுக்க முன்வராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆத்துமாக்கள் நீங்கள் சேகரிக்க முடியாது. Many churches they have crores together money. எத்தனையோ சபைகளில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வைத்திருக்கிறார்கள். I don't want to say the names. Crores of rupees falling in bank balance. அவர்கள் வெளிநாட்டுடைய பணங்களை அதிகமாக சேகரித்து They are வைத்திருக்கிறார்கள். not sharing it. So ஒரு நாள் அந்த பகிர்ந்து கொடுப்பதில்லை. the money will come for the winning the souls, not for the building the houses or building the churches. அயல்நாட்டில் வரும் காணிக்கையும் பணங்களும் ஏழைகளுக்கு கொடுத்து அவர்கள் ஆத்துமாவை வீடு மாடிகள் கட்ட அவர்கள் கொடுப்பதில்லை. We want to build the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரியாசப்படுவோம். If anybody have a bank balance lakhs together, sow to the winning the souls. ஆமென். Your treasure will be in heaven. நன்றாய் கவனியுங்கள். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தால் நீங்கள் ஆத்தும ஆதாயத்துக்காக விதையுங்கள். உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்திலே கட்டப்படுகிறது. Hallelujah. Hallelujah. This we will live very strong this 8 years. That's all. We live very powerful strength is that is only 8 years. நாம் இருக்கிற நாள்ல பலன் கொண்டு இருப்போம்னு சொன்னா ஒரு 8 வருஷம் மாத்திரம் தான். Hallelujah. 80 வருஷம். Any Tamil translation is there here? Anybody will do Tamil translation? Anybody is there? No, nobody is there. Nobody. Oh, wonderful. Then you want to bear my dear brother. Today I don't know. Brother was very powerful to do. Today I don't know. It's cutting voice and breathe. So what I was telling? Yes. What I was telling? பலத்தை மிகுதியினாலே 80 years. After that, போராட்டமும் சஞ்சலமும் வேதனையும். Yes. after that will die. Okay. One day will die, right? Many people earn money. அநேக ஜனங்கள் பணத்தை சம்பாதித்து பணம் They will build a house. அவர்கள் வீடுகளை கட்டுறாங்க. Within the building house, top till finished, money will go. They will become old. They will become tired. அவர் வீடு கட்டின பிறகு அவர்கள் தலைமுடியெல்லாம் நரைத்து கூட வயது முதிர்ந்தவர்கள் அவர் வயது ஆயிடும் பணமெல்லாம் கடந்து போகும். And that house they want to go. கடைசி நேரத்தில் On the stage. கொஞ்சம் தண்ணி கொடுங்க என்ற காலகட்டத்தில் அவர்கள் நடுங்கி போவாங்க. On the stage.
அந்த ஸ்டேஜ் அந்த சூழ்நிலை No souls winning. அந்த சைடுல ஆத்மா பண்ண முடியும். Only putting all our amount to the walls. அவங்க வைத்திருக்கிற பணம் எல்லாம் லட்சக்கணக்கான வீடு கட்டி Who will enjoy that house? அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. Who will enjoy that house? அந்த வீட்டுல யார் Their சந்தோஷமா grandsons, their children will enjoy. அவங்களுடைய பேர பிள்ளைங்க அவங்களுடைய சந்ததி தான் இருக்கு. But when you all put the kingdom of God, you win the souls, there will be a everlasting house. ஆமென். நீங்கள் பணத்தை செலவழித்து ஆத்மாக்கள் ஆதாயப்படுவதால் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தில் வீடுகளை தேவன் கட்டி வைப்பார். Hallelujah. Put your effect to the kingdom of God. நம்முடைய உழைப்பெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று செலவழிங்க. You don't want to come every month and gather and just listen something they'll tell about the Bible. You know that what they say. ஆமென். மாசம் வந்து இந்த ஐக்கியத்தை கண்டுட்டு நான் ஆகாரத்தை விட்டு போனோம்னா You know whatever you know, then that only they'll preach in different way. ஆமென். உங்களுக்கு தெரியுதா மீண்டும் அந்த வசனத்தை எடுத்து சொல்லுகிறார். 1 chapter, 2 chapter 4. 2:4 But what changes is happening? என்ன ஒரு மாற்றம் வந்திருக்குது? Now when I'm speaking, many changes came. I know. நன்றாக கவனிங்கள். நான் பேசிக் கொண்டிருக்கும் ஆவியானவர் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தேவன் கொடுத்தார். That's why it's so. I said Proverbs 27:6 I told before. நீதிமொழிகள் 27:6 குறித்து சொல்லுகிறது. What I said. என்ன சொல்லுகிறது? The good friend will hurt you. நல்ல நண்பன் உங்களை I'm a good friend. I'm hurting you. I'm not surrendering to die. ஆமென். உங்களுக்கு நான் ஒரு நல்ல நண்பன். அதனால தான் உங்களை என்ன செய்றேன்? I don't want to push you to die. I want to give eternal life. I don't want to give temporary life. ஆமென். உங்களுக்கு நித்திய வாழ்வை குறித்து சொல்லி இருக்கிறேன். If you after I'm going, you scold me also, no problem. நான் போயிட்ட பிறகு என்னை திட்டினாலும் கூட எனக்கு கவலை இல்லை. I want to just say truth, the voice of God to you people. ஆமென். நான் தேவனுடைய சத்தத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதை மாத்திரம் பேசுகிறேன். Anybody fear to that listen that word that Kudiyatham is left my first love? Anybody realize that? யார் அதை உணர்றீங்களா? அந்த குடியாத்திற்கு போதுகிற ஆதியில் இருந்த அந்த உற்சாகம் அந்த அன்பை நான் எழுதி விட்டேன் என்று Anybody is there like that? Yes sir. Yes. Correct, no? Correct. That word 100% correct. ஆதி. It is not from my word. When he is worshiping, my dear brother was worshiping here. God spoke with me. அந்த ஆவியானவர் I was also standing and ஆண்டவர் என்னோடு worshiping. பேசினார். So suddenly that words came. Not what I want to tell, but திடீர்னு ஆண்டவர் நான் என்ன சொல்வது என்று சொல்லும்போது சடனா எனக்கு அந்த வார்த்தை. any promise when servants will jump and clap and everything will do. Amen. When we tell conditions, we'll be sitting. ப்ராமிஸ் வாக்குத்தத்தம் சொன்னா ஜனங்கள் குதித்து ஆகும்னு கத்துவாங்க. ஆனால் கண்டிஷன் நிபந்தனை சொல்லும்போது Before 15 years back, I got married. 15 ஆண்டுகளுக்கு முன்பே நான் திருமணம் ஆகாத நாட்கள். After marriage, my uncle brought me, some pastors to their home. எனக்கு மேல திருமணம் ஆன பிறகு எங்க மாமனார் வந்திருக்கு. அவருடைய ஊழியக்காரர்களை வீட்டுக்கு கொண்டு வந்தார். Exactly 1 year. ஒரு வருஷ காலம் They called me to the wedding anniversary. The 4 pastors came. என்னுடைய திருமண நாட்கள் ஆனிவர்சரியிலே 4 ஊழியக்காரர்கள் வந்தாங்க. 4 pastors also blessing, many promises. ஆமென். அந்த 4 ஊழியக்காரர் கை வைத்து ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாத வாக்குத்தத்தத்திலே போயிட்டாங்க. I tell stop. நான் சொன்னேன் நிறுத்துங்க ஐயா. Say some commandments to me. எங்களுக்கு ஒரு நிபந்தனை கொடுங்க, ஒரு கட்டளை கொடுங்க. நம்ம The வருவோம். promise, when I obey his word, automatic promise will follow me. என்னுடைய வாழ்க்கையில் நான் கீழ்ப்படிந்தால் எனக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். What I don't want to do, please tell me. ஆண்டவரே நான் எது விடணும் என்பதை எனக்கு மாறுமான்னு That சொல்லுங்க. pastor don't know what the commandment is. என்ன கமெண்ட் என்ன நிபந்தனை சொல்லணும் அவருக்கு ஒண்ணும் தெரியல. They only know to bless. அவனுக்கு வாக்குத்தத்தம் சொல்லி தான் அவன் பழக்கம் ஆயிடுச்சு. In the church also, blessing. சபையில கூட ஆசீர்வாதம் சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி Sometimes take the condemnation messages also. ஆமென். நன்றாய் கவனிங்க. குற்றத்தை தீர்க்கும்படியா அவன் செய்த காரியங்களை உணர்த்தக்கூடிய சத்தியத்தை நாம் சொல்லணும். One week you want to be condemn them. ஆமென். ஒரு சில காரியங்களை நிபந்தனையும் கட்டளையும் ஜனங்களுக்கு சொல்லணும். Just we go only communion time, not only commenting the message. Every time you want to keep 1 month once condemnation. திருவிச நாட்களில் மாத்திரம் அறிக்கை ஜெபம் பண்ணக்கூடாது. அநேக வாரங்களில கூட சத்தியத்தை நாம் என்ன சொல்லணும்? நிபந்தனை எடுத்து சத்தியம். Otherwise they'll never come to God. அது இல்லாவிட்டால் சபை விசுவாசம் The fear of God will die in them. ஆமென். தேவ பயம் அவங்ககிட்ட மரிச்சு கிடக்கும். Many people will say about it, grace. Nowadays, grace preachers are more. நிறைய பேர் கிருபைன்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். Many grace is there, so do sin and wash the grace. கிருபை எல்லாவற்றையும் கழுவி விடும், கிருபை சுத்தமாக்க சொல்லி இருக்கிறார். 100% grace is there. கிரேஸ் கிருபை இருக்குது என்று சொல்றாங்க. 100% condition also there. ஆனா நான் சொல்றேன் 100% கிருபை இருக்குது. Where the most sin is the grace. ஆமென்.
Where there more sin, there is a grace is எங்கே there. பாவம் அதிகமாய் பெருகிறதோ அங்கே கிருபையும் அதிகமாய் பெருகிறது. No, commandment is not there, means grace cannot apply. Commandment is not there, means there is no grace applied. பாருங்க, கட்டளை இல்லாவிட்டால் கிருபை அந்த இடத்துல என்ன செய்யாது? வேலை செய்யாது. The Bible says the commandments. கட்டளைகள். If you are, there is no commandments, how can the grace will apply? நல்ல கவனி, கட்டளை இல்ல சொன்னா கிருபை எப்படி செய்யும்? Nowadays the grace preachers came, forget it about commandment. கிருபை பிரசங்கியார்கள் நிறைய Dance, வந்திருக்காங்க. go film, do music and everything, grace is there. இன்னைக்கு கிருபை பிரசங்கியார் சொல்லுகிறாங்க, கட்டளை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கிருபை எல்லாம் எல்லாத்தையும் உங்களை 2000 years earlier, your sin is forgiven. Today also you do sin, no problem. ஆமென். இன்னைக்கு பூமியில கூட நீ பாவம் செய்தால் கிருபை பிரசங்கிக்கிறவர்கள் சொல்றாங்க உங்க பாவம் மன்னிக்கப்படும். They all want congregation, not they want to go heaven. ஆமென். அவர்களுக்கு சபை வளர்ச்சி சென்றால் போதும், அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போக அவங்களுக்கு இஷ்டம். That's why you, anyway you come to church, anyway you go to எப்படினா சபை church, போய் எப்படி church want to fill. சபை வளரணும், சபையில ஜனங்களை காண்பி. I'm telling you, teach them commandments too. நான் சொல்றேன் கவனிங்கள், அவர்களுக்கு போதனை பண்ணுங்கள், கண்டிப்பையும் கட்டளைகளையும் எச்சரிக்கை சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Many places they glorify this place, Satan. நிறைய பேருக்கு இந்த பலிபீடத்தை பிசாசு மகிமைப்படுத்தும்படியே பயன்படுத்துகிறார்கள். All pastors say how it is. எப்படி ஐயா பலிபீடம் பிசாசு How it is. கேளுங்க how it is. எப்படி கேட்டது சொல்றது? எப்படி ஐயா பலிபீடத்தை பிசாசு பயன்படுத்துறாங்க? சொல்றேன். சொல்றேன். இப்ப சொல்றேன் ரியலைஸ் ஆகும். See, சொல்லும்போது கவனம் வரும். you go to any house to pray, believer's house. ஒரு விசுவாச வீட்டுக்கு நீங்க ஜெபம் பண்ண போவீங்களா? When you go to believer's house, நீங்க ஜெபம் விசுவாச வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது shall be having the pain in the leg. Pain in the leg. உங்களுடைய கால்களில் வலி வரும். Obviously. So what will happen? You pastors pray. நம்ம ஊழியக்காரர்கள் சொன்னா அந்த கால் வலிக்காக நம்ம ஜெபம் பண்றோம் விசுவாசம். Okay? You pray, it shall get healed. அவங்க கால் நல்லா இருக்கு, நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் சுகம் கொடுப்பார். Sunday you come and share. சண்டே சாட்சி சொல்லணும். Okay. There is a time of testimony. அது சாட்சிக்கான நேரம் சபையில கொடுக்கப்படும்போது When he prayed, the leg was healed. அவர் ஜெபம் பண்ணுவது ஊழியக்காரர் விசுவாசி கால் நல்லான பிறகு Pastor knows, she knows. பாஸ்டருக்கு தெரியும் அந்த விஷயம், சகோதரிக்கு தெரியும். But சொன்னது when she come to dais, எப்பொழுது அவர்கள் பலிபீடத்துக்கு மேலே ஏறி வருகிறார்களோ she said, praise the Lord. ஹalleluya, praise the Lord ன்னு சாட்சி சொல்வாங்க. Praise the Lord. Praise the Lord. Pastor came. போதகர் வீட்டுக்கு வந்தார். When he is entering into my home, வீட்டுக்குள்ள அவர் நடந்து வரும் பொழுது I see the pastor's glow face. அவருடைய முகம் மிகவும் பிரகாசமா இருந்தது. And behind I see Jesus was there. அவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து அருகாமையில் இருக்கிறது போல. Whenever he is coming, my body was shaking like this. அவர் கிட்ட வர வர என்னுடைய சரீரம் ஆட அசைய ஆரம்பித்தது. And pastor just said, touched me. அந்த பொன்னிடம் கை நீட்டி என் காலை தொட்டார். It's completely healed. என்னுடைய கால் முழுமையாய் சுகமாயிற்று. Hallelujah. ஹalleluya. யாரார் அல்லேலூயா சொல்லி இருக்கேன்னு அர்த்தமாயிடுச்சு. இந்த பாஸ்டர் நிக்கிறதுக்கு ஆவறது இல்ல, ஸ்டாப் பண்றதுக்கு ஆவறது இல்ல. காங்கிரிகேஷன் இருக்கிறாரு, என்ன பண்றாரு இந்த பாஸ்டர்? ஊழியக்காரர் என்ன பண்ணுவாரு? அவர் குஷி, ஏதோ இன்னும் ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ணிருக்கு. Healing is true. Healing is true. சுகம் அளிக்கிறது அது உண்மை, சுகம் பெற்றது உண்மை. God touched her, healed. கடவுள் அவர்களை தொட்டாரு, அவங்க சுகம் அடைந்தார். But whatever she exposed, ஆனால் என்ன அவர்கள் வெளிப்படையா சொன்னார்கள்? lie. பொய். கரெக்ட்டா? உண்மையா? lie. பொய், 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 பொய். பொய். அந்த வெளியா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு சின்னது இருந்தா கூட விஷம் தான், பெரிய போட்டா கூட விஷம் தான். விஷம்னா lie. ரொம்ப நாள் விஷம் தான். lie, கரெக்ட்டா? பொய்யா? என்னாச்சு? What happened? என்ன நடந்தது சொல்லுங்க. வெளியே வந்தது. I want to glorify Allah. That's why I praise like that. நான் மகிமைப்படுத்துறேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். mental what the saying tell me பைத்தியம். பைத்தியம், ஏ பைத்தியம். நீ கடவுள்னா என்ன பண்ணல? மகிமைப்படுத்தல. நீ யாரை மகிமைப்படுத்துற? பாஸ்டர்னால பேயினா பொய்க்கு இதான் யாரும் கையாஸ்ல வந்து டைலாக் போய்
அதுல யாரு குளோரிஃபை பண்ணிருக்கிறது? மனுஷன் இந்த பை இங்க நிக்கிறா. சில்லு சில்லு. இங்க பாஸ்டர் கூட ஆடுறான், இங்க பிலிவரா ஆடுறது. என்ன அவங்க இங்க எங்க யார் குளோரிஃபை ஆகுறது? அதுதான் சர்ச்ல நடந்துருக்கு இந்த காலத்துல. இன்னைக்கு சபையில் நடக்கிற சம்பவங்கள். பிரேயர் பண்றது கீழே விழுது, பிரேயர் பண்றது கீழே விழுது. எதனா போயிடுச்சு உள்ள ஒண்ணு இல்லை, கீழே விழுறது மேலே, கீழே விழுறது. When the soul fall down and he became Paul, he became completely slave of Jesus Christ. எப்ப நல்ல கவனிங்க, ஒரு சகோதரி ஒரு பிள்ளைங்க யாராவது ஜோமனு கீழே விழுந்தால் அவன் திரும்பி எழுந்தும்போது அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றி இருக்கப்பட வேண்டும். What is happening in our church? என்ன நடக்குது? பவுல் கீழே விழுந்தாங்க, சவுலா இல்ல சவுல் கீழே விழுந்து பவுலா மாறும். Okay, So மாற்றம் வரணும். how many times your people are falling man? Get up there. What is happening? என்ன நடக்குது? Show up, இங்க பேய் பண்ணுங்க தெரியும்.